ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய வாழ்நாட்டிலே தேவன் ஒரு நாளை கூட்டி கொடுத்து அவருடைய சன்னிதானத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளை நமக்கு விசேஷமாக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இதோ நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணீரோடு காத்து இந்த நிமிடம் வரையிலும் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு காப்பாற்றி வந்த தயவுக்காகவும் நம்முடைய பரம்பீதாவாகிய தேவன் மூலமாக நன்றியான ஸ்துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது கூட இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாட்டு புஸ்தகத்தில் உள்ள 34வது பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாடல் எண் 34 பரம அழைப்புக்கு பாத்திரன் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்த்து பாடுவோம். பாடல் பின்பு நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்கள் நமது மத்தியில் ஜெபம் செய்வார்கள். பரம அழைப்புக்கு பாத்திரனே, பரிசுத்தமான பிள்ளைகளே, ஈவை பெற்றிடவே உறுதியும் உண்மையை தொழுந்திடுவோம். பரம அழைப்புக்கு பாத்திரரே, பரிசுத்தமான பிள்ளைகளே, நீதியும் செம்மையும் மாணவனாய் நியாய கேடில்லா தேவனவர், சத்தியம் அவரது வழிகளெல்லாம், நீத்தமும் நன்மை சமுடமுமே. பரம அழைப்புக்கு பாத்திரரே, பரிசுத்தமான பிள்ளைகளே, உபத்திரவங்களின் மத்தியிலும் உடன்றிடும் மாந்தரின் துயர் துடைத்து உண்மையை அவர் வழி நடப்பவர்க்கே உயர்வுண்டு தேவ சமூகத்திலே. பரம அழைப்புக்கு பாத்திரரே, பரிசுத்தமான பிள்ளைகளே, சீயோனில் என் காலம் மூதிடுவோம், சீர்கெட்ட மாந்தரும் திருந்திடவே, சேனைகளின் கர்த்தர் நல்லவராம், சேர்ந்திடுவோம் அவர் வல்லமையா. பரம அழைப்புக்கு பாத்திரரே, பரிசுத்தமான பிள்ளைகளே. ஜெபம் செய்வோம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, அப்பா அம்மாக்கும் அது குமாரரும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவும் துதிகளும் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். தகப்பனே, இன்றைய நாளிலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாகவும் உம்மை நோக்கி நாங்கள் ஆராதிக்கும்படியாகவும் தப்பன் தாமே நீர் செய்த இந்த கிருபைக்காய் கிறிஸ்துக்களாக உம்மை நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கை முழுவதும் சத்தியத்தின் பாதையிலும் நீரின் பாதையிலும் வழி நடத்தி கொண்டு வருகின்றீர். இருந்த போதிலும் நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்கின்ற எல்லா விதமான தப்பிதங்களும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீர்தாமே மன்னித்து இன்னும் நாங்கள் கிறிஸ்துவ போல பரிசுத்தமாய் ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் கூட இந்த வழியில ஜெபிக்கின்றோம். தகப்பனே, காலம் கடைசி என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து இன்னும் கேட்ட நற்கிரிகளையும் ஜீவபடியாகவும் ஒப்பு கொடுத்து நாங்கள் தொடர்ந்து கிறிஸ்துக்களாக வளரத்தக்கதாகவும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட இந்த வழியில ஜெபிக்கின்றோம். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யத்தக்கதாகவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் கூட இந்த வழியில ஜெபிக்கின்றோம். தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் உடைய ஆலயத்தில் நாங்கள் தங்கும்படியாகவும் கிறிஸ்து என கொடியிலே அதிக கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வளரும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட இந்த வழியில ஜெபிக்கின்றோம். தகப்பனே, விசேஷமாக எங்கள் யாவருக்கும் நம்முடைய பரிசுத்தாவியும் அளவில்லாமல் தந்து எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு பரிசுத்தாவின் வழிநடத்திலே நாங்கள் காணும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இன்னும் வருகின்ற காலத்திலே கூட தகப்பனே, இன்னும் சத்தியத்திலும் சகோதர அன்பிலும் ஐக்கியத்திலும் நாங்கள் வளரத்தக்கதாக கர்த்தர் தாமே எங்களை யாவருக்கும் ஒரு நல்ல ஆசீர்வாதம் தர வேண்டுமாய் கூட இந்த வழியில ஜெபிக்கின்றோம். இன்றைக்கும் இந்த கூட்டம் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய திவ்ய பிரசனம் எங்களோடு இருந்து எங்கள் ஆட்கொண்டு
எங்களை வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஜீவாதிபதியுமா இருக்கின்ற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளுக்குரிய விசுவாச பிரமாணத்தை நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் வாசிக்கிறார்கள். நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராவதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனையே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை எழுந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மைப்போல் குமாரனும் ஜீவனுடைய இருக்க அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பார்சத்தில் வீற்றிருக்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்திற்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்தாவியை விசுவாசிகள் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதலடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயந்தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பதிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனை அடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக்க மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்ருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். சபையார் யாவரும் அமரவும். இன்றைய காலை தீர்மானம் பரலோகம்னா நம்முடைய அன்பு சகோதரர் பால்பாண்டி அவர்கள் வாசிக்கும்படியாக. இன்றைய நாளுக்கான காலை தீர்மானம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன்.
இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இன்றைய நாளுக்கான பரலோக மன்னா ஜூன் 7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடபணிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம். கிறிஸ்துவின் நல்ல போர் வீரனாக இருந்து பலமான கிரிகை மூலமாக மட்டுமே இந்த விரும்பத்தக்க காரியங்களை பெற முடியும். இவர்கள் தங்களை முற்றிலும் அடக்கி ஆள வேண்டும். தீமையை எதிர்க்கும் திறமை வேண்டும். விசுவாசத்திலே நிலைத்திருத்தல் வேண்டும். பொறுமையை காத்து கொள்ளவும் வேண்டும். மேலும் கிறிஸ்துவின் பேரில் சார்ந்து அவர் வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வைத்தல் வேண்டும். அப்போஸ்தலனும் கிறிஸ்துவின் ஊழியத்தில் நாளுக்கு நாள் வளரும்போது இந்த காரியங்களில் அனுபவம் அடைந்தார். நம்முடைய ஜீவியத்திலும் இவைகளை நாம் பயன்படுத்த பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு வருத்தத்தையும் நாம் கடந்து போகும் பொழுது மகிமையின் பூரண நிலைமைக்கு நாம் நெருங்கி வர வேண்டும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 7 9 வரை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 7 9 வரை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்கொண்டு இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு கால ஆராதனையில் கூட நம்முடைய மூத்த சகோதரர் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த மன்னாவினுடைய ஒரு சாராம்சம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு நல்ல போர் சேவகனாக நாம் பணிபுரிய வேண்டும். நம்முடைய ஜீவிய காலத்தை முடிக்க வேண்டும். அதற்கு என்னென்ன விஷயங்கள் வேண்டும் என்பதை கூட நாம் பார்த்தோம். தீங்கு வரும்போது அந்த தீங்குல நம்ம எப்படி இருக்கணும், அந்த காரியங்கள் எல்லாம் இந்த பரலோக மன்னால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஒரு போர் சேவனை நம்ம பார்த்துருக்கோம். அநேக நேரங்களில் நம்ம இருக்கக்கூடிய காலப்பகுதிகளில் ஒரு போர் சேவனுடைய ஒரு கட்டுப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கமாண்டரை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய தலையாக கிறிஸ்து நமக்கு என்ன ஒரு விஷயத்த நமக்கு கட்டளையாக கொடுக்குறாரோ அதன்படி நம்ம அந்த ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். நமக்கு இதில் அதிகமாக தேவைப்படுவது எந்த ஒரு விஷயம் சொல்லி பார்க்கும்போது பொறுமை. கண்டிப்பாக ஒரு போர் வீரனுக்கு அவர் போர் புரியக்கூடிய எல்லா யுக்திகளையும் தெரிந்திருந்தாலும் பொறுமை மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு யுக்திக்கு அவர் போகும் பொழுது தன்னுடைய சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாத்தையும் வெல்லாமல் அவர் என்ன பண்ண முடியாதுன்னா யுக்திக்கு போக முடியாது. ஸோ நம்மளை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த சர்வாயுதம் எல்லாம் நம்மளுடைய கைகளில் இருக்கிறதா அப்படிங்கிறத கூட நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படிங்கிறத கூட நம்ம இதன் மூலமாக நினைவு கூறுகிறோம். என்ன ஒரு காரியம் சொல்லி பார்க்கும்போது நம்ம வெறும் ஆகாயத்தில் சிலமம் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறத கூட நம்ம இந்த ஒரு பரலோக மன்னா மூலமாக நினைவு கூறுகிறோம். ஒரு போர் சேவனுக்கு எது தேவையோ அதை வைத்து கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு கட்டளைக்கு உட்பட்டு நம் போர் புரிவுமே ஆகி அவருடைய ராஜ்யத்தில் நாம் அனைவரும் சென்று சேரலாம். ஸோ இந்த ஒரு பரலோக மன்னாவை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நாம் அனைவரும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள சென்று சேர தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். நம்முடைய ஆத்மத்திற்காக பிரயோஜனத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திரையாகவும் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திரையாகவும் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் நம்முடைய அன்பு சார் கார்த்திகேயன் அவர்கள் வந்து வாசிப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்பதே. ஆமென்.
வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து தேவனுடைய ஆலயம் என்ற தலைமையில் தூது கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபர் அவர்களை அழைக்கிறோம். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவனுடைய ஆலயம். கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தியேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்தலை கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாட்டில் ஒரு நாளை கிருபையாய் கொடுத்து, அதிலும் கூட விசேஷமாக நம்ம இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் ஃபேஸ்புக் வாயிலாக நம்மளை ஒன்றிருக்கிறார். இந்த ஒரு மேலான கிருபிக்கும் அன்புக்காக கூட மீண்டுமா பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டு இன்றைய நாளிலும் கூட நம்ம ஆத்ம ஜீவத்துக்கு பிரயோஜனமாக ஒரு பாடத்தை தியானிக்கலாம். அந்த ஒரு பாடத்தோட தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்திய பிரார்த்தனைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எங்கிருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு அங்கே என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்த கூட இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தியானிக்க போகிறோம். ஸோ பழைய ஏற்பாட்டு காலம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வரக்கூடிய ஜனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் வந்து அவங்கள செலக்ட் பண்ணுறப்ப எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரியமான ஜனங்கள்னு சொல்லிட்டு நிறைய ஃபேவர்ஸ் யாருக்கு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு பண்ணிட்டு இருந்தார். இந்த ஒரு விஷயம் யார்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அவர்கிட்டருந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் நிமித்தம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வானத்து நட்சத்திரம் உங்கள்கிட்ட வரும், பூமியின் கடற்கரை மண், இந்த மாதிரியான ஜனங்கள் உங்கள்கிட்ட வருவாங்கன்னு சொல்லி என்னோட ஆசீர்வாதம் அவருக்கு கொடுத்தாரு. அந்த விஷயத்தை கீப் அப் பண்ணுறதுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஃபேவராக பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி ஃபேவராக பண்ணிட்டு இருக்கிறப்போ இவங்க ஒரு காலகட்டத்தில் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. ஸோ எகிப்தில் அடிமைகளாக இருக்கிற ஜனங்களை திரும்பவும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த ஒரு தேசத்துக்கு என்ன பண்ணணும், இவங்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. அதன் பிரகாரம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, எகிப்தின் அடிமைத்தனத்துலேருந்து இவங்க என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்றாரு. கூப்பிட்டு எங்கே போயிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கானான் தேசத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஜனங்கள் இப்போ வரைக்கும் தேவன் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த விஷயத்த செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. குறிப்பாக சொல்லிக் கொடுக்க விரும்புறதுக்கு அவங்களுக்கு என்ன விஷயத்த கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. ஸோ எது தவறு எது கரெக்ட் அப்படிங்கிற விஷயத்த தேவனே என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு பிரியமாக செய்யக்கூடிய காரியங்கள், எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் விலக்கி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நியாயப்பிரமாணம் என்னன்றார் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டார். ஸோ இந்த ஜனங்களுக்கு அங்கிருந்து அது மட்டும் இல்லை, ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய காரியத்தை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தேவன் நடத்துகிறார். ஸோ இவங்க எப்படி இருக்கணும், எப்படி அனுபவித்து வரணும், யார் ஃபஸ்ட்டு வரணும், யார் செகண்ட் வரணும், எப்படி டென்ட்டு போடணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ சொல்லி கொடுத்துட்டு இவங்களுக்குள்ள தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தான் வாசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை தான் நம்ம வசனத்தில் படித்தோம், திரும்பவும் படிக்கலாம். யாத்திராவும் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள். தென் கிளியராக சொல்கிறேன் என்னன்னா, நான் எங்கே வாசம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், வாசம் பண்ணணும். வாசம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன பண்ணுங்க உண்டாக்குங்க அப்படிங்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தை எப்படி பண்ணணும், என்ன டைமென்ஷனில் பண்ணணும், என்ன அளவில் பண்ணணும், என்ன மரத்தில் பண்ணணும், என்ன தோல் யூஸ் பண்ணணும், கோல்டு எங்கே யூஸ் பண்ணணும், சில்வர் எங்கே யூஸ் பண்ணணும், எல்லாமே யார் டீட்டெயிலாக கொடுத்தார். தேவன் கிளியராக பிளான் கொடுத்துட்டார். இப்படி தான் இருக்கணும் நான் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. இந்த ஒரு ஸ்தலத்தில் அதாவது டேபர்நாக்கல்ல எங்கே வந்து தேவன் வாசம் செய்கிறார் அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய பிரசன்னம் இருக்குது அப்படிங்கிறது. அந்த விஷயத்தை எப்படி செய்ய சொல்கிறாரு நம்ம வசனத்தில் படிக்கலாம். யாத்திராவும் 25ஆம் அதிகாரம்
10 முதல் 11 வசனங்கள். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல். சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழம், அதன் உயரம் 1.5 முழமாய் இருப்பதாக. 11ஆம் வசனம். அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனை உண்டாக்கி. இந்த ஒரு உடன்படிக்கை பெட்டிய எப்படி பண்ணணும்னு சொல்லி அதுக்கும் டைமென்ஷன் யார் கொடுத்துட்டான்னு பாத்தீங்கன்னா தேவனே கொடுத்தார். எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட நீளம் எப்படிதான் இருக்கணும், 2.5 முழம் தான் இருக்கணும், அகலம் 1.5 முழம் தான் இருக்கணும், உயரம் 1.5 முழம் தான் இருக்கணும். ஸோ இந்த சைஸ்ல நீ என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி பண்ண. அந்த பெட்டிக்கு என்ன பேருன்னா உடன்படிக்கை பெட்டி. இதுல எங்க தேவன் வாசம் செய்யறாருன்னா அடுத்த ஒரு ப்ராசஸ் சொல்றாரு. யாத்ராவும் 25ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பசும் பொன்னினால் கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவுது. பாருங்க, இந்த ஒரு பெட்டிக்கு மேல ஒரு விஷயத்த பண்ண சொல்றாரு. அது எப்படி இருக்கணுமாமா? பசும் பொன்ல பண்ணணுமாமா. அதுக்கு என்ன பேர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா கிருபாசனம் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்றாரு. அதோட அளவும் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா 2.5 முழ நீளம், 1.5 முழ அகலம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதுல பண்ண சொல்றான்னு பார்த்தீங்கன்னா கோல்டுல பண்ண சொல்றாரு. இதுக்கு மேல நமக்கு தெரியும் 2 கேருபீன்கள் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கணும். அந்த 2 கேருபீன்களோட செட் டைம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை கவர் பண்ண மாதிரி இருக்கணும். இந்த டிசைனை தான் யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவன் சொன்னாரு. தேவன் சொல்லி இது யார்கிட்ட செய்ய சொன்னாரு? மோசேட்டு இந்த கட்டளையா கொடுத்து இதை நீ செய்ய, இங்கதான் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நான் வாசம் பண்ண போறேன் அப்படிங்கிறத வசனத்திலே சொல்றாரு பாருங்க. யாத்ராவும் 25ஆம் அதிகாரம் 21 முதல் 22 வசனம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல். கிருபாசனத்தை பெட்டியின் மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. கிருபாசனத்தை எங்க வைக்க சொல்றாரு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி. ஃபர்ஸ்ட் அந்த பெட்டிக்கு மேல என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா கிருபாசனத்தை வையுங்கிறாரு. கிருபாசனத்துக்குள்ள என்ன வைக்க சொல்றாரு பார்த்தீங்கன்னா சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். என்ன சொல்றேன்னா நான் உன்னை எங்க தான் சந்திப்பேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தான் என்ன பண்ண போறேன், உன்னை சந்திக்க போறேன். அடுத்து கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவையெல்லாம் உன்னோடு சொல்வேன். பாருங்க, நான் எங்க இருப்பேன் அப்படின்னா இந்த கிருபாசனத்துல அந்த ஒரு என்னது 2 கேருபீன்கள் மத்தியிலிருந்து தான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா உன்னை நான் வழி நடத்த போறேன். அப்ப தேவனுடைய பிரசன்னம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபர்நாக்கிள்ல இந்த ஒரு உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருக்கிற கிருபாசனத்துக்கு மேல இருக்கிற அந்த ஒரு என்னது கேருபீன்கள் மத்தியில தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாருன்னு சொல்றாரு. இதை இன்னொரு வசனத்துல கூட கன்ஃபார்ம் பண்ணலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்பத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசனம் மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். இப்ப கிளியரா சொல்லிட்டாரு. என்னன்னா இங்க யார் வாசமா இருக்கிறாருன்னு நான் வாசமா இருக்க போறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பரிசுத்த தேவன். இந்த இடத்துல அவ்வளோ ஈஸியால என்ன பண்ண முடியாது, யாரும் வந்துட்டு போக முடியாது. உன்னுடைய அந்த ஒரு ஆரோனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நினைச்சப்பெல்லாம் என்ன முடியாது, உள்ளே வர முடியாது. நான் எப்போ கட்டளை கொடுக்கணும் அப்போ தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வரணும். அது முக்கியமாக சொல்கிறப்ப எப்படி சொல்லுவேன்னா ஆரோன் சாகாதபடி. ஸோ அவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவன் வாசம் செய்கிற இடத்துக்கு ஆரோன் போகக்கூடாது அப்படிங்கிறத யார் சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தா இது நான் வாசம் பண்ணக்கூடிய இந்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண மனிதர்கள் வந்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கட்டளையா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு வசனத்தில் கூட அதை படிக்கலாம். என்னாகும் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னாகும் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவைகளை ஆசாரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்பாக முன்னே வைக்க கடவாய். தேவன் கிளியரா சொல்றாரு, நான் உன்னை சந்திக்கிற இடமே எதுதான் தெரியுமா, அந்த கிருபாசனத்துல இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா கிருபாசனத்துல தான் அவருடைய பிரசன்னம் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா சொல்றாரு. நான் எங்கிருந்து உனக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னா இந்த டேபர்நாக்கிள்ல சாட்சி பெட்டிக்கு மத்தியில் இருக்கிற அந்த கேருபீன்கள் மத்தியில் இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு எந்த விஷயமானாலும் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ தேவனுடைய பிரசன்னம் எந்த இடத்துல இருக்கு, உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிற அந்த மெர்சி சீட்ல அந்த கேருபீன்களுக்கு மத்தியில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அவர் வாசம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமா
எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் அவங்க எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறாங்களோ அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் யாருக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த விஷயத்துக்குள்ள, அதாவது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வைக்க சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கற்பனைகள் வைக்க சொன்னார். அடுத்து என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மன்னா வைத்த பொற்பாத்திரம் வச்சுருந்தாங்க, அப்புறம் ஆரோனுடைய குழுக்கள். ஸோ இது மூணுமே ஒவ்வொரு விஷயத்தை அடையாளப்படுத்து. நம்ம பின்னால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம தியானிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த 3 விஷயம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்துச்சு. அதாவது தேவன் வாசம் செய்யக்கூடிய இடத்துக்கு அடியில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் நான் உனக்கு கொடுத்துட்டேன், உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செலெக்ஷன் கொடுத்து சொல்கிறாரு பாருங்க. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரம நிமித்தம் உங்களை தண்டிப்பேன். கிளியரா சொல்றேன். என்னன்னா, உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டான். இப்போ நான் யாரை செலக்ட் பண்ணிக்கிறேன்? உங்களை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? வாசம் செய்ய போறேன். நீங்க என் கட்டளைகள் கை கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு வேளை கட்டளைகளை நீங்க மீறினீங்கன்னா என்ன? கண்டிப்பா அந்த கட்டளைகள் மீறுதல் நிமித்தம் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தண்டனைகள் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டார். ஏன்னா யாத்திராவும் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தெளிவாக படிக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த ஜனங்களா இருப்பீங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு பார்த்தா, இவங்களை சொந்த ஜனங்களா தேர்ந்தெடுத்து நிறைய ஃபேவர்ஸ் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த எச்சரிப்பும் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. நீங்க ஒரு வேளை அந்த ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? தண்டனைகளும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கொண்டு போனேன். ஸோ இப்போ இந்த மகிமை, அது தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய அந்த பெட்டி எங்கெல்லாம் ட்ராவல் ஆச்சோ அப்போ தேவனுடைய மகிமை என்ன ஆகுது? கண்டிப்பாக கூட ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கூட ட்ராவல் ஆகிறப்போ என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஃபேவராக நடந்துச்சு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஃபேவராக நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாம் பார்க்க போகிறோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த தேவனுடைய பெட்டியை யார் தூக்கிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேவியர்கள் சுமந்துட்டு போகிறாங்க. சுமந்துட்டு போகிறப்போ நிறைய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தேவன் அவங்களுக்கு வழி நடத்துகிறாரு. அந்த வழி நடத்துகிற விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வசனம் படிக்கலாம் பாருங்க. யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. பாருங்க, சாரி வசனம் போடல, வசனம் படிச்சேன்னா இஸ்ரேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் என்னாச்சு? அவ்வளோ. ஸோ தேவன் என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, நீங்கள் எங்கே போய் இந்த ஒரு கூடாரத்தை போகிறீங்களோ அங்கே என்ன இருக்குது? என்னுடைய பிரசன்னம் இருக்கு. நீங்கள் எப்போ எனக்கு என்னுடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சு நடக்கிறீங்களோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் எங்கே போய் இந்த டென்ட்டை போட்டாலும் அந்த தேசம் யாருக்கு போய் உங்கள் வசமாக ஆயிடும். எப்போ அப்படின்னா நீங்கள் என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிச்சு நடக்கிறப்ப அப்படின்னு. ஸோ தேவன் அவருடைய பிரசனத்தை வச்சு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நடத்திட்டு வர்றாரு. தொடர்ந்து இந்த மகிமை இங்கிருந்து எப்படியெல்லாம் ட்ராவல் ஆச்சு, தேவனுடைய பெட்டியை கொண்டு போகிறப்ப அவங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்சிடென்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் எங்கிருந்து வர போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதே யோசுவா புக்கில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 புல தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறிவித்து அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். பாருங்க, இப்ப யோசுவாட்ட ஒரு கட்டளை கொடுக்குறாரு. இப்ப எங்க போகணும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் போய் எரிகோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை கைப்பற்றணும். கைப்பற்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள என்ன ஒரு இடையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோர்தான் நதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடையில இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போகணும். இப்போ எரிகோ அதுக்கு முன்னாடியே போய் 2 பேர் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா வேவு பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த யோர்தானை கிராஸ் பண்ணி போகிற அவ்வளோ ஈஸியான அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா கீழே வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அறுப்பு காலத்தில் யோர்தான் எப்படி வரணும், கரை புரண்டு ஓடும். ஸோ அவ்வளோ ஈஸியாக இந்த ஜனங்கள் அந்த யோர்தான் நதி என்ன பண்ண முடியாது, கிராஸ் பண்ணி போக முடியாது. இப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா நான் அந்த விஷயத்தை என்ன பண்ண போகிறேன், செய்ய போகிறேன், நீங்கள் எப்படின்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும், அதாவது தேவனுடைய பெட்டியை சுமந்துட்டு போகிற அந்த ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இடையில எவ்வளோன்னா ஒரு 2000 மூலம் கேப் விட்டுருங்க. கேப் விட்டு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க.
யோசுவா 3:13 ம் சம்பவிப்பது என்னவென்றால், ம் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் ம் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் ம் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். பாருங்க, இந்த பெட்டியை சுமந்துட்டு போற ஆசாரிகளோட கால் பட்டோன்னு என்னாச்சம்மா, அந்த தண்ணி வற்றிச்சம்மா. தண்ணி வற்றி போய் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் நடந்து போறதுக்கு என்னாச்சு, வழி கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த ஆசாரிகள் இந்த பெட்டி கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் அப்படியே நின்றுவாங்க. நின்றதுக்கப்புறம் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ணி போவாங்க. இதை நம்ம படித்து பார்க்குறப்போ ஏதோ ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்கும். தேவனுடைய பெட்டியோட மகிமை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே பிரசன்னம் இருக்குது. அதனால தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா யோர்தானுடைய நதியின் தண்ணீர் நின்றுச்சு. அப்போ தேவன் எல்லாத்தையும் ஒரு மேஜிக்காக பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக என்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அப்போ ஏதோ ஒரு லாஜிக் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த லாஜிக்கும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறாரு, படிக்கலாம் பாருங்கள். அது மேப்பில் ஃபஸ்ட்டில் பார்த்துலாம் பாருங்கள். இந்த ஜனங்கள் எங்கே கிராஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஆரோ பார்த்துக்குங்க. ஆபேல் இந்த சித்தியம்லேருந்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெரிகோ நோக்கி போகிறாங்க. இந்த இடத்துல தான் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் இருக்குது. இந்த ரிவரை தான் அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணணும். இந்த கிராஸ் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு நின்றுச்சு. அந்த வசனத்தில் படிக்கலாம் பாருங்க எப்படி நின்றுச்சுன்னு. 3:16 யோசுவா 3:16 மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். பாருங்க, இப்ப என்ன சொல்றாருன்னா மேல இருந்து வர தண்ணீர் என்னாச்சாமா ஆதாம், இதான் இந்த ஊர் ஆதாம்ங்கிற ஊரு, ஆதாம் ஒரு ஊர் வரைக்கும் என்னாச்சு ஒரு குவியலாக குவிந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களுக்கு அப்புறம் இருக்கிற தண்ணீர் என்னாச்சாமா கடந்து உப்பு கடலுக்கு போயிடுச்சு. அதாவது இவங்க கிராஸ் பண்ணுற இடத்துக்கு அப்புறம் இருக்கிற தண்ணி என்னாச்சுன்னா கடலுக்கு போயிடுச்சு. இவங்களுக்கு மேலே இருக்கிற தண்ணீர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குவிஞ்சு நின்றுச்சு. அது இதை கண்டிப்பாக தேவன் என்ன பண்ண மாட்டான்னா ஒரு மேஜிக்காக நடத்த மாட்டான். சரி, அப்போ இந்த விஷயம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சியாளர் போய் இந்த விஷயத்தை எப்படி நடத்தியிருப்பார் தேவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பார்க்குறப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெட்டியை சுமந்துட்டு போகிற ஆசாரிகளோட கால் பட்ட மாத்திரத்தில் பின்னால் அங்கே ஒரு என்ன விஷயம் நடந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைடுன்னு என்னன்னு சொல்லலாம், நிலச்சரிவு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடந்துருக்கு. அந்த நிலச்சரிவு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிராஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அந்த நடந்தனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இடையில ஒரு நிலம் என்னாச்சுன்னு ஒரு பகுதி ஓடி உள்ளே போயிடுச்சு. இப்போ பகுதி உள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஓடி வர தண்ணீர் ஸ்டாப் ஆகாது. அந்த ஃபஸ்ட் என்னன்னா அந்த குழிக்குள்ளே போகும். அந்த குழிக்குள்ளே போய் நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நதிக்கு வரும். இப்போ இந்த நதிக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் என்னாச்சு தெரியுங்களா, கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ மேலேருந்து வர தண்ணி லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு. லேண்ட்ஸ்லைட் நடந்தோடனே அந்த தண்ணி எல்லாம் என்னாச்சு அந்த ஒரு குழிக்குள்ள உளுந்துட்டு இருக்குது. இந்த உளுந்துட்டு இருக்கிற கேப்பில் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படியே நடந்து கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சம்பவம் தான் அங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இது நம்ம ரசல் பிரதரும் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரைட்டிங்ஸை சொல்லியிருக்கிறாரு. நான் ரைட்டிங்ஸ் நம்பர் வேணால் தரேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. R4063 5th paragraph. இதில் வந்து பிரதர் ரசல் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்த ஒரு சம்பவம் இப்படி தான் நடந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வழி நடத்திட்டு வர்றாரு. அவருடைய மகிமை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெட்டியின் ரூபத்தில் என்ன பண்ணிக்க அவங்க கூட ட்ராவல் ஆகுது. அந்த ட்ராவல் ஆகிற விஷயம் அந்த ஒரு விஷயத்தை அதாவது யோர்தானை கடந்து போகிற கூட அவங்களுக்கு என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கு. இப்போ இந்த பெட்டி இல்லாமல் வந்திருந்தாலும் என்ன நினைக்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்து போக முடியாது. ஆனால் தேவனுடைய பிரசனம் இருக்கிறனால அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுவே என்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா வழியை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவனுடைய பிரசன்னம் அந்த ஒரு யோர்தானை கடந்து வரைக்கும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உதவி செஞ்சது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நம்ம பார்க்குறோம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ செகண்ட் இன்சிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா இதே தொடர்ந்து காரியம் தான் வரும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நதியை கிராஸ் பண்ணி வந்த ஜனங்கள் அடுத்து எங்கே போகணும், எரிகோவை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எரிகோவை போய் பிடிக்கிறதுக்கும் எதை தான் யூஸ் பண்ண சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா தேவன் இந்த பெட்டியை தான் என்ன பண்ண சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண சொல்கிறாரு. வசனம் படிக்கலாம். யோசுவா 6:8. யோசுவா 6:8. யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. பாருங்க, இப்ப யோசுவா என்ன கட்டளை சொல்றான்னா
முன்னால் 7 பேர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போகணும். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பெட்டி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயத்தை கட்டளையாக கொடுக்குறப்ப எப்படி சொல்லுவார்னா, நான் வசனம் போல நான் அப்படியே சொல்லிடுறேன். இப்போ இந்த எரிகோ பட்டணத்தை இப்போ யார் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பிடிக்கும். ஏற்கனவே 2 பேர் போய் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வேவ் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. வேவ் பார்த்துட்டு வரப்போ தான் யாரை மீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராகாப் அப்படிங்கிற ஒரு ஸ்திரியை மீட் பண்ணுவாங்க. அங்கே மீட் பண்ணுறப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசம் யார் கையில் வந்துருச்சு, நம்ம கையில் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுடைய அந்த டெஸ்டிமோனி, நீங்கள் உங்களை பார்த்து நாங்கள் எப்படி இருக்கிறோம், ரொம்ப பயந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை யார் சொன்னோன்னா ராகாப் சொல்லிட்டு அந்த ஒரு 2 பேர்த்துக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நூல் தொங்குது இல்லைங்களா, அந்த ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ஓகே. இப்போ தேவன் எப்படி கட்டளை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எரிகோவை பிடிக்கிறதுக்கு சுற்றி வரணும். எரிகோ பட்டணத்தை நீங்கள் சுற்றி வரணும். சுற்றி வர்றதுக்கு எப்படி கட்டளை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட், செகண்ட் நாள் ஒரு ரவுண்ட், இது மாதிரி 6 நாட்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 6 ரவுண்ட் சுற்றி வரணும். 6 ரவுண்டு சுற்றி வரப்போ முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தொனிக்கும் எக்காலத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணி போகணும். அதற்கு பின்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த ஒரு பெட்டி ட்ராவல் ஆகணும். அதாவது தேவனுடைய அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி ட்ராவல் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இவங்க 6 நாள் சுற்றி வந்துட்டாங்க. 7ஆவது நாள் என்ன கட்டளை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆவது நாள் நீங்கள் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 7 டைம் சுற்றி வரணும். 7 டைம் சுற்றி வந்துட்டு நான் உங்களுக்கு எப்போ சொல்கிறேனோ அப்போ என்ன பண்ணணும்னா மகா ஆர்ப்பரிப்பு உங்களுக்கு உண்டாகணும்னு. சரி, இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா 7 டைம் சுற்றிட்டு வந்து 7ஆவது டைம் என்ன பண்ணுறாங்கன்னா பூமி அதிரத்தக்கதாக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சவுண்ட் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அந்த அலங்கம் என்னாச்சு, இடிஞ்சு விழுந்துருச்சு. உள்ளே அங்கே எங்கெங்கே இருக்காங்களோ அங்கங்கேருந்து உள்ளே போய் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேசம் அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கேயும் அவங்கள வழி நடத்தினது எதுதான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி. அதை முன்னாடி கொண்டு போய் தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெற்றியும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா செய்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ உடன்படிக்கை பெட்டி இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கைட் பண்ணி கூட்டிட்டு போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த யோர்தானை கடந்து வரக்கு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வர ஆசாரிகள் அந்த தண்ணியில் கால் வச்சோன்னா அந்த தண்ணி என்னாச்சுன்னா பிரிஞ்சு நின்றுச்சு. பிரிஞ்சு நின்று உங்களுக்கு வழி கொடுத்துச்சு, ட்ராவல் பண்ணி வந்துட்டாங்க. இப்போ எரியோ பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடியும் தேவன் என்ன சொல்கிறாருன்னா நாம் வாசம் செய்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போங்க. இந்த ஒரு பெட்டியின் மூலிமா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விடுதலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை 2 இன்சிடென்ட் நம்ம பார்த்தாச்சு. 3வது இன்சிடென்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வரப்போகிறோம். வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். 3ஆம் வசனம். ஜனங்கள் திரும்பி பாளையத்துக்கு வந்த போது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன, சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பயங்கரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா இங்க ஒரு சம்பவம் நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியோட காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ யார் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அகேன்ஸ்டாக இங்கே வந்திருக்காங்க. இப்போ பெலிஸ்தர்கள் யாருக்கு விரோதமாக சண்டை போட்டுக்கிறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக சண்டை போட்டுருவோம். இதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஏலியின் குடும்பத்தை நிமித்தம் என்ன நினைப்புனா இந்த ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தோன்னா அனுமதிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த தேவன் சொல்லுவார். இப்போ இந்த போர் வந்தோடனே இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணோம், அவங்க தோத்துட்டாங்க. ஆக்சுவலி தோற்று முறியடிச்சு போனோன்னே நாம் முறியடிக்கப்பட்டுட்டோம். இந்த முறியடிக்கிறதுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம என்ன எடுத்துகிட்டு போனால் நம்ம என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே கொண்டு வராங்க, அந்த ஒரு போர் நடக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவங்களுக்குள்ள எப்படி இந்த ஒரு எண்ணம் வந்திருக்கும், உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போனால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்குள்ள எப்படி வந்திருக்கும்? கண்டிப்பாக இவங்க எதை பார்த்துருப்பாங்கன்னா யோசுவாவோட காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா எரிகோவை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொண்டு வந்தாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க வச்சுருந்தாங்க. அதனால் தேவன் வெற்றி கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா படித்து தெரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்குள்ள என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாமளும் வெற்றி பெறணும் அப்படின்னா எதை கொண்டு போனால் வெற்றி பெற்றலாம், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனால் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராங்க. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாலும் அவங்களால என்ன பண்ண முடியலாம்,
ஜெயிக்க முடியும். அப்போ என்ன விஷயமா இருக்கும்? ஏன் இவங்கனால ஜெயிக்க முடியல? உடன்படிக்கையை பெட்டி எடுத்துகிட்டு போனாங்க, எரிகோ முறியடிச்சிட்டாங்க. இப்போ தேவனுடைய பிரசன்னம் இப்போ இருக்குல்ல, உடன்படிக்கை பெட்டியில் போயிடுமா? இல்லை, கண்டிப்பாக இருக்கு. அப்போ இப்போ மட்டும் ஏன் தோத்துட்டாங்க? இப்போ இவங்க என்ன சிந்திக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு நலமான விஷயம் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணல இவங்க சிந்திக்கல. ஏற்கனவே ஒரு சண்டை நடக்கும். யார் காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா, மோசேயோட காலத்தில். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோலை மட்டும்தான் கொண்டு போய் வைப்பார். ஆனால் என்ன பண்ணிடுவாங்க? ஜெயிச்சிருவாங்க. அப்போ கோலை வச்சே ஜெயிக்க வைக்கிற தேவனுக்கு அவரோட உடன்படிக்கை பெட்டி அவங்க கையில் வச்சுருக்காங்க, ஜெயிக்க வைக்க முடியாது. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, எப்படியாச்சும் அந்த பெட்டி கொண்டு போனால் போதும், கண்டிப்பாக தேவன் இறங்கி வந்து என்ன பண்ணிடுவார், நம்மளை ஜெயிக்க வச்சுருவான்னு நினச்சாங்க. ஆனால் முதல்ல தேவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் என் பேச்சை எப்போ கேட்குறீங்களோ அப்போ தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சார்பாக இருப்பேன். அப்படி பேச்சை கேட்கலன்னா கண்டிப்பாக அதற்கான தண்டனை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இந்த ஒரு போரில் டார்கெட்டை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏலியோட குடும்பத்தார் தான். அவங்களுக்கு என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். பாருங்க, இந்த பெட்டியை எடுத்துட்டு வந்தோடனே இவங்களுக்குள்ள என்னாச்சு, பயங்கர எனர்ஜி வந்துருச்சு. எனர்ஜி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா சவுண்டு பார்க்குறாங்க. எப்படி நம்ம என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். ஏன் அப்படின்னா யாருடைய பெட்டி நம்ம கிட்ட வந்துருச்சு, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி நம்ம கொண்டு வந்துட்டோம். கண்டிப்பாக தேவன் நம்ம கூட வந்து என்ன பண்ணுவார் பார்த்தா நம்ம சார்பாக இருந்து இந்த பெலிஸ்தீன் என்ன பண்ணிடுறாருன்னா ஜெயிக்க வைப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த விஷயம் என்ன இல்லை, நடக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாறா என்ன நடந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம், படிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்புறம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் வசனம் 11 மற்றும் 22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. பாருங்க, தேவனுடைய பெட்டி என்னாச்சாமா அந்த போர்க்களத்துக்கு கொண்டு போனோன்னா யார் இப்போ பிடிச்சிட்டாங்க, பெலிஸ்தர்கள் அதை பிடிச்சிட்டாங்க. அடுத்து ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். ஓப்னி பினகாசும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதைத்தான் சாமுவேல் என்ன சொல்லுவாருன்னா ஏலியின் குடும்பத்துக்கு அகெயின்ஸ்டாக என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி சொல்லுவார், கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திலேருந்து இப்படி ஒரு விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. என்ன விஷயங்கள் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓப்னியும் பினகாசும் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் வந்து செலுத்தக்கூடிய பலிகளெல்லாம் தேவன் வெறுக்கத்தக்க அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து தீட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால தான் சாமுவேல் வச்சு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஏலிக்கு ஒரு விஷயத்த சொல்லுவார். சாமுவேல் ஏலிக்கு இந்த விஷயத்த சொல்கிறப்போ ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். அவர் சொல்கிற விஷயத்துக்கு யாருக்கு செவி கொடுப்பா தெரியுமா, ஏலி செவி கொடுப்பாரு. தேவனும் யாரை வச்சு சொன்னாருன்னா சாமுவேலை வச்சு தான் ஏலிக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. அப்போ வயசு முக்கியம் இல்லை தேவனோட திட்டத்தில், அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறது தான் முக்கியங்கிற விஷயத்த என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு. அங்கங்கே சின்ன சின்ன பாடங்கள் நமக்கு வரப்போ அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம போயலாம் சொல்றாரு. அடுத்து 22ஆம் வசனம். 22ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிடுச்சு என்றான். பாருங்க, இப்ப தேவனுடைய பெட்டி பிடிச்சிட்டு போனோன்னு என்னாச்சாமா, மகிமை யார்கிட்ட போயிடுச்சு, இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருந்து போயிடுச்சு. அப்ப அந்த மகிமை எங்க தான் இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா உடன்படிக்கை பெட்டியில இருக்குங்கிறது யாருக்கும் பிலீஃப் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பிலீஃப் இருந்துச்சுன்னு. ஸோ மகிமை உடன்படிக்கை பெட்டியின் ரூபத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பெட்டி யார் பிடிச்சிட்டு போயிட்டான், பெலிஸ்தர்கள் கைப்பற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 3வது இன்சிடென்ட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தம் வருது. இந்த யுத்தத்தில் யார் முறியடிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் முறியடிக்கப்படுறாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் முறியடிக்கப்பட்டோன்னே அவங்களுக்கு ஒரு தாட் வருது, நாம் முறியடிக்கப்படுறதுக்கு ரீசன் அவங்க கண்டுபிடிக்காம நாம் என்ன பண்ணணும்னா இந்த போரில் எப்படியே ஜெயிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்யலாம். தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து அவருடைய பிரசனம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வந்துடும். நமக்குள்ளே வந்தால் வெற்றி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நடந்துடும் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு கொண்டு போனாங்க. ஆனால் என்ன வரல, அந்த பெட்டி அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்களுக்கு வெற்றியை தரல. மாறா என்னாச்சுன்னு பார்த்தோன்னா ஓப்னி பினகாஸ் இவங்க 2 பேரும் என்னாச்சு மரணம் அடைந்து போயிட்டாங்க. பெட்டி இப்போ யார் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பெலிஸ்தர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பெலிஸ்தர்கள் பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் இப்போ அங்கே யார் வாசம் செய்கிறான், பெட்டியில் யாருடைய பிரசன்னம் இருக்குது, தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஃபேவராக செஞ்சது. அவங்க கீழ்ப்படியாமக்குள்ள போனோன்னு என்ன பார்த்துன்னா அந்த ஃபேவர் அவங்களுக்கு வரல. இப்போ இந்த பெட்டி யார் பிடிச்சிட்டு போயிருக்கா, பெலிஸ்தர்கள் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. பெலிஸ்தர்களுக்கு ஃபேவராக நடக்குமா,
யாரை தான் செலக்ட் பண்ணிக்கார் தேவன்? இஸ்ரேல் ஜனங்களை தான் செலக்ட் பண்ணிக்கார். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். இப்போ இந்த பெலிஸ்தியர்கள் இந்த பெட்டி பிடிச்சிட்டாங்க இல்லைங்களா? இந்த பெட்டி பிடிச்சவங்க எங்கே கொண்டு வராங்களாமா? எபினேசர்லேருந்து அஸ்தோத் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. அந்த பட்டணத்தில் கொண்டு போய் அவங்க வணங்கக்கூடிய அந்த தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாகோன். தாகோனுடைய கோயிலில் கொண்டு போய் எதை வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவன் பிரசன்னமாக இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்போ இந்த பெட்டி அங்கே கொண்டு போய் வச்சோன்னா அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம் வருது. அது எப்படி வருது அப்படிங்கிறதையும் கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தாகோனுக்கு இல்லைங்களா, இந்த தாகோனோட கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பாதி மீன் பாதி மனுஷன். இதைத்தான் வந்து தாகோன், இதுதான் தாகோன். இதை யார் வணங்கிட்டு இருந்தாங்கன்னா பெலிஸ்தர்கள் வணங்கிட்டு இருந்தாங்க சொல்லுவாங்க. ஸோ இப்படி மனுஷன் மீனையும் மனுஷனையும் இணைக்கக்கூடிய விஷயத்த எப்படி அவனுக்குள்ள திங்க் பண்ணியிருப்பான்? எப்படி அவன் வந்து இப்படி தான் தெய்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பான்? அதான் பதில் சொன்னீங்கன்னா பார்க்குறப்போ மனுஷன் இணைக்கிறான். எப்படின்னா மீனையும் கொண்டு வந்து இணைக்கிறான், மனுஷனையும். இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு தெய்வம் இருக்கணும். பாருங்க, நிறைய தெய்வங்கள் என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா வணங்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாடு வச்சுருப்பாங்க, லிட்டரலாக மாடை பார்த்தாங்க அது தெய்வமாக வணங்கினாங்க. அப்புறம் என்ன வச்சுருப்பாங்க? கண்ணுக்குட்டி, மாடு கண்ணுக்குட்டி, சரி ஓகே, கண்ணுக்குட்டி வச்சுருந்தாங்க, அதையும் என்ன பண்ணாங்க வணங்கினாங்க. வேறு எதை வச்சுருந்தாங்க? இப்போ வச்சுருக்காங்க. வேறு என்ன தெய்வங்களை வச்சுருந்தாங்கன்னு கேட்குறேன். எல்லாத்தையும் அவங்க பார்க்குற வானத்தில் இருக்கிறத சூரியன் சந்திரன் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்களாக வச்சுருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் அவங்க பார்க்குறாங்க வந்துச்சு. இது எப்படி அவங்களுக்கு தோணியிருக்கும்? மீனும் மனுஷனும் யோனா தீர்க்கதரிசி அப்படிங்கிறீங்களா? ஆனால் யோனா தீர்க்கதரிசி இதுக்கப்புறம் தானே வர்றாரு, கரெக்டு தானே? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் யோனா தீர்க்கதரிசி வர்றாரு. அப்போ யோனா தீர்க்கதரிசி பார்த்து இந்த விஷயம் வந்திருக்காரு. கண்டிப்பாக யோனா தீர்க்கதரிசி பார்த்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணால் பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த தெய்வ வணக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு அனுமானம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம். எப்படி அப்படின்னா வசனத்திலே படிச்சிடலாங்களா? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியிலே சஞ்சரிக்கிற யாவும் ஆண்டன. பாருங்க, இது எங்க நடக்கக்கூடிய விஷயம் தெரியுங்களா? முதலாம் உலகத்தில் நடக்கணும். ஸோ அப்போ முதலாம் உலகத்தில் என்ன வந்துச்சு? ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரளயம் வந்துச்சு. எல்லாமே அழிஞ்சிச்சா? தேவன் கொஞ்சம் பாதுகாத்து வச்சிருந்தார், கரெக்டு தான். ஆனால் எல்லாமே என்னாச்சு? அழிஞ்சிருச்சு. எது மட்டும் அழியல? மீன் மட்டும் என்ன தெரியுமா அழியுது. ஸோ அதைத்தான் மனுஷன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் அழிச்ச தேவன் எதை அழிக்கலாம்? மீனை அழிக்கலான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி என்னவா வந்திருக்கலான்னா மனுஷனையும் மீனையும் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா இணைச்சு அதை தெய்வமாக என்ன பண்ணிட்டான் கும்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடலாம். இப்படி அந்த ஒரு தாகவனுடைய கோயிலில் எதை கொண்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவன் வாசமாக இருக்கிற அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஒரு கோயிலில் ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்து, அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். பாருங்க, இந்த பெட்டி கொண்டு அங்கே வைக்கிறாங்க. பெட்டி கொண்டு அங்கே வச்சோன்ன தாகோனுடைய அந்த சிலை என்னாச்சாங்க? முகங்கிப்புற விழுந்துருச்சு. ஏன்? கல்லும் மண்ணும் தேவனுக்கு முன்னாடி என்ன ஆகுது? நிற்காது. அதை தான் என்னென்னா தேவனுக்கு பண்ணுறாரு. இது என்னென்ன வெறும் சிலை. அந்த சிலை என்னென்னா உன்னதமான தேவனுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி நிற்காது. அப்படிங்கிறத என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கிறதுக்காக இந்த சிலை என்ன பண்ணாருமா கீழே விழுந்து அதுவும் குப்பராக விழுந்து கிடந்துச்சாமா. இதை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எடுத்து நிறுத்திட்டு போயிடுவாங்க. நிறுத்திட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதும்மா. படிக்கலாங்களா வசனம்?
1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. பாருங்க, இப்ப தாகோனை எடுத்து நிறுத்திட்டு போறாங்க. அடுத்த வந்து பார்த்தா என்ன ஆகுதாமா, தாகோனுடைய சிலை கீழே வந்ததாமா, விழுந்து என்னாச்சாமா, 2ஆ போயிடுச்சு. அதுக்கு என்ன இருக்காமா, கை இருக்காமா, அந்த கையும் என்னாச்சு, உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. இப்போதான் பெலிஸ்தர்களுக்கு தோணுது ஏதோ ஒரு விஷயம் என்ன இருக்குது அங்கே நடந்துட்டு இருக்குது. இந்த பெட்டி கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் என்ன நடக்குதுன்னா நடக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா அவங்க கெஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தேவனுடைய பிரசன்னம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு சிலை என்ன பண்ணணும்னா அதுக்கு அவருக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நிற்க முடியாமல் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுகக்கூடிய அந்த ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், இன்னொரு இன்ஃபர்மேஷன் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இவர் யார் தெரியுங்களா? எனக்கே தெரியும். சிம்சோனை எங்கே கட்டி வைப்பாங்க தெரியுங்களா? அதே தாகோனுடைய கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சு விளையாட்டு காமிப்பாங்க. இந்த சம்பவங்கள் நடக்கிறதும் தாகோனுடைய கோயிலில் தான் நடக்குது அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தொடர்ந்து அந்த ஒரு சிலை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் அந்த ஜனங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல். அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. அவர்கள் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் பாதித்தார். இப்ப என்னன்னா இப்பதான் அவங்க ஃபீல் பண்றாங்க என்னன்னா கர்த்தருடைய கை யார் மேல பாரமா இருக்காம, அந்த அஸ்தோத்தில் இருக்கிற ஜனங்கள் மேல பாரமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பெட்டி அவங்க பிடிச்சிட்டு வந்து எங்க வச்சிருக்காங்கன்னா தாகோனுடைய கோயில். இதுக்கு அகைன்ஸ்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியை பிடிச்சிட்டு வந்தங்காட்டி இவங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரு, ஒரு தண்டனை கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, மூலவாதியினால் என்ன மூல வியாதியினால் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா பாதித்தார். ஸோ தேவனுடைய பிரசன்னம் அந்நிய ஜனங்கள்கிட்ட போனோன்னு என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனையாக மாறுது. தண்டனையாக மாறி என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இது எதனால வந்துச்சு அப்படின்னா தேவனுடைய பெட்டி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா கர்த்தருடைய கை யார் மேலே பாரமாக இருக்கு, அவங்க மேல பாரமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. தொடர்ந்து படிக்கலாம். 7ஆம் வசனம். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி இப்ப என்னன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு மேல பெட்டி இருந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன இருக்கும் அழிஞ்சு போயிடுவோம். அதனால என்னன்னா தேவனுடைய இஸ்ரேலின் தேவனுடைய கை நம்ம மேலே என்ன பண்ணக்கூடாது, அதிக பாரமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே மட்டும் இல்லை நாம் வணங்குற தெய்வத்து மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கை பாரமாக இருக்குது. அதனால் அந்த இஸ்ரேல் தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி திரும்பி என்ன பண்ணிடலாம், அவங்களுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க டிசைட் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணிவிட்டு எப்படி அனுப்பலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன பண்ணலாம், ஒரு மாட்டு வண்டியில் வச்சு அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கூட டிசைட் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க. பாருங்க 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்மேஷுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர் தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார். அவங்களே என்ன டிசைட் பண்ணாங்கன்னா இதை நம்ம கண்டிப்பா அனுப்பிச்சிடலாம். அனுப்பிச்சது இப்ப நம்ம மேல தேவனுடைய கைதான் வந்திருக்கு அப்படிங்கறத எப்படி டிசைட் பண்ணலாம்னா அது அந்த ஊர் பேரு பெத்மாஷுக்கு போச்சுன்னா அது யாரால தான் வந்திருக்குன்னா இஸ்ரேலுடைய தேவனால தான் வந்திருக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி எடுத்து வண்டி மேலே வச்சு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அனுப்பிச்ச மாதிரியே அது இங்கே தான் போச்சு, பெத்மாஷ் அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திரும்பவும் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கிட்ட தேவன் நம்பி நான் வாசம் செய்யக்கூடிய அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டியை கொடுக்குறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி அது யார் கையில் கொடுத்துட்டாங்க, புரஜாதியாரோட கையில் கொடுத்தோன்னே தேவனே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சார்ஜ் எடுத்து அங்கிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை மீட்டு கொண்டு வந்து எங்கே கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா திரும்பவும் யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா இஸ்ரேல் ஜனங்கிட்ட கொடுக்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல்.
பெத்மேஷின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். இப்ப பெத்மாஷ் அப்படிங்கிறது ஒரு தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பெட்டி வரதை பாக்குறாங்க. பெட்டி வரதை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இவங்க மிஸ் பண்ண விஷயம், அதை மிஸ் பண்ணோன்னே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தேவனுடைய மகிமை யார்கிட்ட போயிடுச்சு, இஸ்ரேல் ஜனங்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. இப்போ தேவனுடைய மகிமை திரும்ப என்னாச்சு, அவங்ககிட்ட வர்றதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. அடுத்து 14ஆம் வசனம். அந்த வண்டில் பெத்மேஷின் ஊரானாகிய யோசுவாவின் வயல் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். இந்த வண்டி தூக்கிட்டு வந்து இல்லைங்களா, அந்த 2 பசுக்களையும் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகன பலியாக இட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பெட்டி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகிறப்போ இவங்க ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. என்ன தப்பு தெரியுங்களா பண்ணுறாங்க? வசனத்தில் படிக்கலாங்களா? 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 9ஆம் வசனம். ஆனாலும் பெத்மேஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்த நிமித்தம் ஜனங்கள் திக்கிக் கொண்டிருந்தார்கள். என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, எடுத்துட்டு உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போறப்போ ரொம்ப ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க. உடன்படிக்கை பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே தேவனுடைய கரம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமாக அவங்க மேலே இறங்கிச்சு. எத்தனை பேர் அடிச்சாராமோ? 50,070 பேர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட்டில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை அந்த பெட்டிக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இது ப்ரூஃப் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேவன் கட்டளையிடாத ஒரு விஷயத்த செஞ்சாங்க. செஞ்சோன்னு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அந்த ஒரு விஷயத்துக்கு அப்பவே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த 50,000 பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் நாம் பார்த்த ஒரு 4வது சிச்சுவேஷன். ஸோ 4வது சிச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பேல் காலத்தில் நடக்குது. சாம்பேல் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறார் ஏலியின் குடும்பத்துக்கு அகெயின்ஸ்டாக. ஓப்னி பினகாஸ் என்ன பண்ணிட்டுக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அகேன்ஸ்டாக நிறைய தீட்டுள்ள காரியங்களை எங்கே பண்ணிட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரிப்பு கூடாரத்தில் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்கள் அவங்க மேலே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு வராங்க. யுத்தத்துக்கு வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சோன்னு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஒரு வெற்றி நம்ம திரும்ப வாங்கணும் அப்படின்னா எதை கொண்டு போனால் வாங்கிடலாம் அப்படின்னா அதாவது உடன்படிக்கை பெட்டி, தேவன் வாசமாக இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம கொண்டு போனோம்னா என்ன பண்ணிடலாம்னா வெற்றி அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தோல்வி வந்தோன்னே இந்த ஒரு பெட்டியை உடன்படிக்கை பெட்டியை யார் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்கள் கைப்பற்றிட்டு கொண்டு எங்கே வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாகோனுடைய அந்த கோயிலில் வைக்கிறாங்க. அப்போ தாகோனுடைய கோயில் இருக்கிற அந்த சிலை என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மை முன்னால் நிற்க முடியல. அது மட்டும் இல்லை, அந்த தேசத்து ஜனங்களுக்கும் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழிவு வருது. அது ஏன் வருதுன்னு அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அந்த பெட்டியை திரும்ப என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பெத்மாஷ் அனுப்பிச்சிட்டாங்க. பெத்மாஷ் இருக்கிற ஜனங்கள் அதை வாங்கிட்டு அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. அங்கேயே ஒரு சங்காரம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இதுதான் 4வது ஒரு விஷயம். ஸோ தேவன் வாசமாக இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெங்கெல்லாம் போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ 4வது விஷயத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். 5வது ஒரு விஷயம் எங்கே நடக்குதுன்னா தாவீதோட காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் படிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். பாருங்க, இப்போ எங்க இருக்காம தேவனுடைய பெட்டி கிபியாவில் இருக்கிற அபினதா அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டில் இருக்குது. அவங்க வீட்டிலேருந்து எங்கே கொண்டு வந்துட்டுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தாவீதோட நகரத்துக்கு என்ன வந்துட்டுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கொண்டு வரப்போ அந்த விஷயத்தை எப்படி எதில் வச்சு கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராங்க. இந்த அகினதாபோடைய பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊசா அப்புறம் குமாரனா யூசா அகியா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டியை வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கிறப்போ அடுத்து அங்கே அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது படிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
இஸ்ரேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். தாவீதும் இஸ்ரேல் சந்ததி எல்லாமே இந்த உடன்படிக்கை பெட்டி திரும்ப அவங்களுக்குள்ள வந்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் வந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி பயங்கரமா என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, பாட்டு பாடிட்டு வீணை, கைத்தாளம் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டுக்கிறாங்க. போயிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும். இவங்க ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணிட்டுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டுக்கிறாங்க. பெட்டி எது மேலே வச்சு கொண்டு வந்துட்டுக்கிறாங்க? புது ரதத்தில் பெட்டி ஏற்றி கொண்டு வந்துட்டுக்கிறாங்க. பெட்டி ஏற்றி கொண்டு வந்துட்டுக்கிறப்ப ஒரு சம்பவம் நடக்குது, அதையும் நம்ம படிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். பாருங்க, இப்ப என்ன நடக்குதாமா, இந்த பெட்டியில அந்த மாடு அந்த பெட்டியில சுமந்துட்டு வந்துட்டுங்கிறப்போ என்ன இடத்துக்கு வரப்போனா அந்த நாகோனின் களம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோன்னே மாடு என்னாச்சு, மிரண்டுருச்சு. மிரண்டோடனே ஊசா என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா பெட்டி கீழே விழுந்துக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டார், பிடிச்சாரு. பிடிச்சோன்னே என்னாச்சு, ஊசா இறந்துட்டார். இது கரெக்டுங்களா? பெட்டி கீழே விழுக்கூடாதுன்னு தான் பிடிச்சாரு. கரெக்டானு கேட்குறேன், ஏதாவது பதில் சொன்னீங்கன்னு நல்லா இருக்கும். சரியா கரெக்டா? சரிதான். ஆனால் ஏன் அப்புறம் தண்டனை? சரி, இதுக்கு முன்னாடி பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க, பெட்டி தொட்டு தான் தூக்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவும் நடக்கலையே, அவங்களுக்கு எதுவும் நடக்கல. ஆனால் அவருடைய ஜனம் இவர் என்னன்னா லேவி கோத்திரத்தார் தான், இவங்க லேவி கோத்திரத்தார் தான். ஏன்னா இவங்க போய் தொட்டோன்னு என்னாச்சு, இவர் ஊசா சாகுறாரு. அப்போ எப்படி இது கரெக்டாக இருக்குமா? இது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னு வச்சுங்களேன். இவங்க யார், எந்த வகுப்பை சேர்ந்தவங்க? இந்த 2 பேரும், ஊசாவும் அகியாவும் லேவி வகுப்பை சேர்ந்தவங்க. இப்போ தேவன் லேவி வகுப்பாட்ட எப்படி பெட்டியை செய்யணும், எந்த டைமென்ஷனில் செய்யணும் எல்லாமே சொன்னவர். எதையும் சொல்லியிருப்பாரு, எப்படி டிராவல் பண்ணணும், இந்த பெட்டியை தூக்கிட்டு போகணும், எதில் வச்சு டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணிக்கார், கண்டிப்பாக சொல்லியிருப்பார். இது யாருக்கு தெரியாது, பெலிஸ்தர்களுக்கு தெரியாது. அவங்க மாட்டு வண்டியில் வச்சு அனுப்புகிறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது. அதனால தான் தேவன் என்ன பண்ணலைன்னா பெலிஸ்தர்களுக்கு ஒன்றும் பண்ணல. ஆனால் யாருக்கு ரூல்ஸ் இருக்குது, லேவியர்களுக்கு ரூல்ஸ் இருக்குது, எப்படி தூக்கணும், அதில் எந்த வகுப்பில் எந்த கோத்திரத்தார் தான் தூக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவன் என்ன பண்ணா கிளியராக வந்து ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. அது எல்லாமும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வராங்கன்னா அது கரெக்டாக இருக்குமா? கரெக்ட் இல்லை. இது கரெக்ட் இல்லைங்கிறதும் யார் புரிஞ்சுக்கிட்டாருங்களா? தாவீது புரிஞ்சுக்கிட்டாரு. அவரே வசனம் சொல்கிறாரு பாருங்க, 1 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்கள். 1 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல். அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா தாவீது, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஃபர்ஸ்ட் பரிசுத்தம் பண்ணிக்கங்க. அடுத்து 3ஆம் வசனம், முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும். இப்பதான் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணல, சுமக்கல, சுமந்துட்டு தான் போகணுங்கிறது யார் கொடுத்துருந்தானா தேவன் கட்டளையாக கொடுத்து. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ராடு வச்சுருக்கோம், அந்த ஒரு வளையங்கள் எல்லாம் வச்சுருக்கோம். அந்த வளையங்கள் எல்லாம் எதுக்குன்னா தேவனுடைய பெட்டியை வேறு எதுலேயும் வச்சு என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. யார் தான் சுமந்துட்டு போகணுன்னா லேவி வகுப்பார் மட்டும்தான் அதை சுமந்துட்டு போகணுங்கிற தேவன் கட்டளையாக கொடுத்தது. அதை யார் மீறிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊசா அகியா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மீறிட்டாங்க. அதனால தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தண்டனை வந்துச்சுக்கிறது அவரே சொல்கிறாரு. நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிட பண்ணினார் என்றார். ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அடி வாங்கணும்னா நாம் என்ன பண்ணலைன்னா தேவன் நியமித்த மாதிரி என்ன பண்ணல, அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகணும். பாருங்க, தேவன் வாசமாக இருக்கிற ஒரு பெட்டியை இஸ்ரேல் ஜனங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல டிஃப்ரென்ஸ் வந்தால் கூட தேவன் என்ன பண்ணல, அதை அனுமதிக்கிறது. அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பரிசுத்தத்தை எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாருங்களா நிலைநிறுத்துறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு பரிசுத்தமான பெட்டியை யார் தான் தூக்கணும், லேவிகள் தூக்கணும். அது தேவன் நியமித்தபடி தான் என்ன பண்ணணும், தூக்கணும். அப்படி மாறணும்னு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அடி விழுந்துருச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ செகண்ட் டைம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதை தப்பாக கரெக்ட் பண்ணிட்டு கொண்டு வராங்க. படிக்கலாம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம்
8 முதல் 10 வசனங்கள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசிறப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். 9ஆம் வசனம். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டியை என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். பாருங்க, இப்ப ஊசாவை அடிச்சோன்னே யாருக்கு ஒரு கலக்கம் வந்துருச்சுன்னா தாவீதுக்கு ஒரு கலக்கம் வந்துருச்சு. ஏன்னா இவர் எதிர்பார்க்காத விஷயம். ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணிருக்காங்கன்னா பாட்டு பாடி கொண்டு வந்துட்டுக்கிறாங்க. ஒரு அடி விழுந்துருச்சு. ஊசா என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே இறந்து கிடக்கிற ஒரு பார்த்தோன்னே இவங்க சந்தோஷமெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு. என்ன ஒரு பயம் வந்துச்சுன்னா இப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் என்னாச்சுன்னா வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் பெட்டி எங்கே கொண்டு போக வேண்டாம், தாவீதோட நகரத்துக்கு கொண்டு போக வேண்டாம், யார் வீட்டில் கொண்டு போய் வச்சிடலாம், ஓபேத் ஏதோம் வீட்டில் கொண்டு போய் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தாவீதுக்கே என்ன ஆகுன்னா பயம், யார் வீட்டுக்கு கொண்டு வர்றாரு, ஓபேத் ஏதோமோட வீட்டுக்கு கொண்டு வர்றாரு. இப்போ ஓபேத் ஏதோம் இது எப்படி பார்த்துருப்பாரு, அங்கே ஒருத்தர் விழுந்து அதாவது அடிபட்டு செத்து கிடக்கிறாரு, செத்து கிடக்கிற தொட்டதுக்கே என்னாச்சு அந்த அடி அவருக்கு. இப்போ நீ கொண்டு வீட்டை பெட்டி கொண்டு வீட்டில் வை அப்படின்னா எப்படி இருக்கும்? யாராச்சும் நம்ம இப்படி ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொன்னாங்க, நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் அவர் என்ன பண்ணிக்காதீங்களா, அக்செப்ட் பண்ணிக்க. தேவனுடைய பெட்டி எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணிக்காதீங்களா வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிருக்காரு. அங்கே தேவன் என்ன பண்ணுறாதீங்களா இவரோட மனசை பார்த்துட்டு அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதையும் படிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல். கர்த்தருடைய பெட்டியை கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். பாருங்க, கர்த்தருடைய பெட்டி அங்கே போனோன்னு என்ன வந்துச்சு, அவங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் வந்துச்சு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் தேவன் என்ன பண்ணியிருப்பாருன்னா முழு மனசோட ஏற்றுக்கிட்ட அந்த ஒரு யார் ஏத்தியனாகிய ஓபேத் ஏதோமோட மனசை பார்த்துருப்பார். கண்டிப்பாக அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா முழு மனசோட எங்கள் வீட்டில் அந்த பெட்டி இருக்கட்டும், இது கரெக்டான இடம், நான் என்ன பண்ணேன், நான் அதை பராமரிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் ஒப்பு கொடுத்துருக்காரு. அதனால தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தேவன் அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படிக்கலாம். 12ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். இப்பதான் வந்து யாரு கான்பிடென்ட் வருதுன்னா தாவீது கான்பிடென்ட். ஓபேத் ஏதோமோட வீட்டில் கொண்டு வச்சோன்னு அவருக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுக்குறாருங்கிறத இவர் என்ன பண்ணிட்டார், ரியலைஸ் பண்ணிட்டார். தேவன் அந்த பெட்டி அங்கே போனதுக்கப்புறம் ஓபேத் ஏதோம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்போ ஒன்று இவருக்கு என்ன வந்துருச்சு, கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஓகே, இதுக்கு மேலே என்ன தப்பு வந்துச்சு அப்படிங்கிற என்ன பண்ணிக்கிறாருன்னா அனலைஸ் பண்ணார். அனலைஸ் பண்ணுறப்ப கண்டுபிடிச்சிட்டார், நாம் என்ன பண்ணணும்னா உடன்படிக்கை பெட்டியை வண்டியில் வச்சு என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போகக்கூடாது, சுமந்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறத தேவன் கட்டளையாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சுமந்துட்டு போகிறாரு. சுமந்துட்டு போகிறப்ப என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து 2ஆம் முறை. அடுத்து 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்பட்டி நடந்தபோது மாடுகளையும் கொடுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். பாருங்க, 2ஆம் டைம் கொண்டு வரப்போ ரொம்ப அதிகமான சந்தோஷம் யாருக்கு வந்துச்சுங்களா, தாவீதுக்கு வந்துச்சு. நான் வசனம் போடல, ஆனால் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா. தாவீது ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னை மறந்து என்ன பண்ணிருக்காங்களா, ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடி அதை என்ன பண்ணுவாருங்களா அவருடைய வீட்டில் கொண்டு வைப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி இது எத்தனை 5வது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராங்க. கொண்டு வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவன் நியமித்த பிரகாரம் கொண்டு வரல, எதில் வச்சு கொண்டு வராங்கன்னா புது வண்டியில் வச்சு கொண்டு வராங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நியமத்தை அவங்க கொடுக்கல. ஏன் பெலிஸ்தர்கள் கொண்டு வரப்போ அதை விட்டுட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் இல்லை, அவங்க என்ன வேணால் பண்ணலாம், அதாவது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா லேவி வகுப்பாருக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டியை பரிசுத்தமான தேவனுடைய வாசம் பண்ணக்கூடிய இடத்த எப்படி தான் எடுத்துகிட்டு வரணும்னா அவங்க தோல் மேலே வச்சு தான் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வரணுங்கிற தேவன் என்ன பண்ணிக்கன்னா ஏற்கனவே கட்டளையாக கொடுத்துருக்காரு. அந்த கட்டளையை மீறினது நிமித்தம் யாருக்கு ஒரு அடி விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஊசாக்கு
ஒரு அடி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை பார்த்துட்டு தாவீது என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு கலக்கம் அவருக்குள்ளே வருது. அதனால் தொடர்ந்து அந்த பெட்டி அவங்க கொண்டு போகல. ஓபேத் ஏதோம் அவருடைய வீட்டில் கொண்டே வைக்கிறாங்க. அவரும் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறாரு. தேவன் அவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறாரு. இந்த விஷயத்தை பார்த்தோன்னே தாவீதுக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன பண்ணலாம், சந்தோஷமாக இதுக்கப்புறம் கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணாங்க, என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன தப்பு பண்ணாங்கன்னா, சுமந்துட்டு வரல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு, ரெண்டாவது டைம் என்ன பண்ணாங்கன்னா, ஆசாரிகள் வச்சு சுமந்துட்டு அவர் தேசத்துக்கு கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ அவருடைய பெட்டி கரெக்டாக எங்கே கொண்டு போனாங்களோ அந்த இடத்துக்கு என்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் சேர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது வந்து 5வது. ஸோ தேவனுடைய அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அவருடைய மகிமை எப்படியெல்லாம் இருக்குது, அவருடைய மகிமை இருக்கிறப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 6வது ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிகளில் அவர் வாசம் பண்ணக்கூடிய அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் தேவன் இங்கே நமக்கு சொல்கிறாரு. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாவும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஆரோனின் குமாரனாகிய 2 பேர் நாதாப் அபியூ, இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அந்நிய அக்னி என்ன பண்றாங்க, கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா, என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும், என்னென்ன பலிகள் எப்போ செய்யணும் அப்படிங்கிற நியமம் எல்லாம் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக என்ன பண்ணிக்காரு, ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் தேவன் கட்டளையிடாத ஒரு விஷயத்தை இப்போ யார் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னா, நாதாவும் அபியும் கொண்டு. ஏன் இவங்க தேவன் கட்டளையிடாத விஷயத்தை அவங்க கொண்டு போகிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்க சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் அவர்கள் வந்து என்னென்னா ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, படிக்கலாம் பாருங்க. த சன் ஆஃப் ஆரோன் போத் பீங் ப்ராபப்ளி இன்டாக்சிடேட்டட் அட் த டைம், ரீப்ரின்ஸ் நம்பர் 403. இது அவருடைய கருத்து. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அவங்க ஏன் அந்த அந்நிய அக்னி கொண்டு போயிருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஒரு நிதானம் இல்லை, அதனால கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கருத்தை சொல்கிறார். எது எப்படியோ அவங்க கொண்டு போனது தான் அந்நிய அக்னி தான். சரி, இப்போ இந்த விஷயத்த சகோதரர் எப்படி அனலைஸ் பண்ணியிருப்பார், இவர் வந்து மது அருந்திட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிருப்பார். இப்போ ஏதோ ஒரு விஷயம் அவருக்குள்ள என்ன இருக்குன்னா வெளிப்படுத்தியிருக்கு. எது வெளிப்படுத்தியிருக்கும் அப்படின்னா பாருங்க, இந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சோடனே தேவன் ஒரு கட்டளை கொடுப்பார் அவங்களுக்கு. என்ன கட்டளைன்னா படிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். 10ஆம் வசனம். பரிசுத்த உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும். என்ன சொல்றேன்னா, இந்த 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வந்து இந்த சம்பவம் நடக்கும். 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவனோட கட்டளை கொடுப்பார். என்ன சொல்றாருன்னா, நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணும், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரப்போ என்ன பண்ணிருக்கூடாது, மது மாதிரி விஷயங்கள் நீங்க வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கட்டளையா கொடுக்குறாரு. ஸோ இந்த கட்டளை கொடுக்குறாருன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் முன்னால் நடந்திருக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஃபரன்ஸாக கொடுக்குறாரு. ஆனால் அவங்க கொண்டு போனது என்னதான், தேவன் கட்டளையிடாத ஒரு அந்நிய அக்னி, அதனால தான் இறந்தாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். இதை பிலீவ் பண்ணணுங்கிறது அது அவங்கவுங்களுடைய நிதானத்துக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுதான் 10ஆம் வசனம் சொல்கிறாரு, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படி என்ன. ஸோ பரிசுத்தமான தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. மிஸ்யூஸ் பண்ணங்காட்டி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடி அவங்களுக்கு விழுந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம்னு சொல்லி பார்க்கணும். ஒரு நிமிஷம். ஸோ ஓகே, இப்போ நம்ம எத்தனை சம்பவங்கள் பார்த்து முடிச்சிருக்கோன்னா 6 சம்பவங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ 6 சம்பவங்கள்லையும் தேவன் முன்வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் என்னுடைய மகிமை இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டியில் வாசம் செய்கிறேன். அதில் என்னென்னா எந்த இடத்துலையும் பரிசுத்த குலைச்சலாகிறதுக்கு என்ன பண்ணல, தேவன் அனுமதிக்கவே இல்லை. அவர் மகிமை எந்த இடத்துலையும் அவர் என்ன பண்ணலைன்னா விட்டு கொடுக்கும்.
ஸோ 6 சம்பவத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் ட்ராவல் ஆச்சோ எல்லா இடத்துலையும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகிமையை நிலைநிறுத்துறாரு. அவருடைய அந்த பரிசுத்தத்தையும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்திட்டே வர பாருங்க. நாதாபபியூ அப்படிங்கிற விஷயத்த பரிசுத்தமாக உள்ள ஒரு இடத்துக்கு தீட்டுள்ள ஒரு விஷயத்தை கொண்டு போனால் என்னாச்சு? உடனே ஒரு அடி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அங்கே பெலிஸ்தர்கள் இடத்துல பரிசுத்தமான தேவனுடைய இடத்துக்கு ஒரு அந்நிய தெய்வம் வந்தோன்னு அதனால் என்ன பண்ண முடியல, நிற்க முடியும். அப்போ தேவன் முதல்ல இருந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் பிரசன்னம் செய்யக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு பரிசுத்தத்தையும் விட்டு கொடுக்கறதில்ல, அவருடைய மகிமை என்ன பண்ணல விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இப்போ அப்படியே நமக்கு வருவோம். நமக்கு வந்தால் இது நம்ம அதிக பாடங்கள் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா தியானிச்சக்கூடிய விஷயமா இருந்தாலும் திரும்ப தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தனைக்கு கொண்டு வர்றார். அப்படின்னா தேவன் அதிகமாக இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நமக்கிட்ட எதிர்பார்க்குறார் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட அப்படியே உள்ளே போய் படித்து பார்த்தா இந்த ஒரு காரியத்தை நமக்கு புரிய வரும். படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 21ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். கிளியரா சொல்றாரு. நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அவங்க பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, அது மேல நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, கட்டிட்டு இருக்கிறீங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அதுக்கு மூளைக்கல் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பாருங்க, அவருக்குள் மாளிகை முழுவதும் இசையாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ இங்க யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு? நம்மளை குறித்து பேசிட்டுக்கிறாரு. அப்போ நம்மளை குறித்து பேசுகிறப்ப என்னன்னா நீங்கள் ஆலயமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ தேவன் அங்கே கொடுத்தார்ல அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு தான் வாசம் செய்யக்கூடிய இடத்துக்கு. அப்போ அந்த விஷயத்தை யாருக்கும் கொடுத்துருப்பா? இப்போ நமக்கும் என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். இப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா தேவனுடைய ஆலயமாக இருக்குங்கிறத 1 கொரிந்தியர்ல தெளிவாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் கிளியரா சொல்றாரு. இப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது. இப்போ தேவனுடைய ஆலயத்தில் தேவன் முன்னாடி என்ன விஷயத்தை எதிர்பார்த்தாரு, பரிசுத்தம் எதிர்பார்த்தாரு. அவருடைய மகிமை என்ன பண்ணலன்னு பார்த்தோன்னா விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்கள். அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருந்த மாதிரி இப்போ தேவனுடைய ஆவி, அதாவது பரிசுத்த ஆவி உங்க மேல என்ன இருக்கு, அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் என்ன அறியாமல் இருக்கீங்களா? அப்போ நீங்கள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கொரிந்தியருக்கு எழுதுறப்ப நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு ஆலயத்துக்குள்ள 3 விஷயத்த வச்சிருக்கிறார். என்ன, அந்த உடன்படி பெட்டிக்குள்ள வச்சிருந்த அதே 3 விஷயத்த நமக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். என்னென்ன விஷயம்? 1 கற்பனை. என்ன கற்பனை? அன்பின் பிரமாணத்தை கொடுத்துருக்காரு. அந்த அன்பின் பிரமாணத்தை நம்ம என்ன ஒன்றுன்னு பார்த்தோன்னா நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். பாருங்க, நம்ம கூட இன்றைக்கி எப்போவுமே ஆராதனை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட் என்ன தான் படிப்போம், அன்பை குறித்ததான காரியங்களை படிச்சுட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம். ஏன் அன்பை குறித்தான காரியங்கள் படிக்கணும்? அதுவும் என்னென்னு படிப்போம், காலை தீர்மானம். தீர்மானம்னு என்ன, இதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற விஷயத்த எதை வச்சு தான் சொல்கிறோம், அன்பை வச்சு சொல்கிறோன்னு சொல்கிறோம். ஸோ அன்பை கடைப்பிடிக்கக்கூடிய ஜனங்களாக இருப்போம் அப்படிங்கிறத அந்த என்ன பண்ணுறது, அந்த நியாயப்பிரமாணம் இப்போ அன்பின் பிரமாணமாக நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அடுத்த ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னதுங்க, அழியாமை. இந்த அழியாமை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதி யார் கொடுத்துருக்காங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கொடுத்துருக்காரு. அடுத்து அந்த ஆரோனுடைய தொழித்தக்கோல். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்மளுடைய அழைப்பு. ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த மகிமையான ஊழியத்துக்கு என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாமளும் யார் மாதிரி எடுத்துக்கோம்னா ஆரோன் மாதிரி தான் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அந்த 3 விஷயத்தை வச்சுருந்தாரு. அந்த 3 விஷயத்தை நம்ம இங்கே அப்போ இந்த ஆலயமாக அழைக்கப்பட்டிருக்கிறவங்க நமக்குள்ள ஃபஸ்ட் என்ன விஷயத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னா பரிசுத்தம் அப்படிங்கிற விஷயத்த விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கலாம். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10 முதல் 11ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமா இருக்கவில்லை. நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் தேவனுடைய ஜனமா இருக்கலாம். இப்போ யார் தான் கால் பண்ணிக்காதுங்களா,
தேவனை என்ன பண்ணிக்கிறாருன்னா உங்களை கால் பண்ணிக்கிறாரு. அடுத்து இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி பாருங்க. நீங்க என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த விஷயங்களெல்லாம் விட்டு விலகிட்டு வாங்க. ஏன்னா இப்ப நீங்க வரல, நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த உன்னதமான அழைப்புக்குள்ள தேவனுடைய ஆலயமா நீங்க மாறணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களை இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்க தேவனுடைய ஆலயமா கட்டப்படுறதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்த ஒரு விஷயத்தை சொல்றாரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பாருங்க, இப்போ அபிஷேகம் பேசிட்டு இருக்கிறாரு. இது எதை குறிச்சு பேசிட்டு இருக்கிறாரு? நம்மளை எதில் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிற முன்னால சொன்னாரு, பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவி யாற்றிருந்து வருது? தேவன்றிருந்து வருது. அதுதான் உங்களுக்குள்ள என்ன சொல்லி பார்த்தா கிரியை செய்து, அதுதான் உங்களை சகல விஷயத்துக்கு என்ன பார்த்தா வழி நடத்துது. அப்போ தேவனுடைய மகிமை அன்னைக்கு எப்படி அந்த ஒரு பெட்டிக்குள்ள இருந்து வழி நடத்துச்சோ, அதே மாதிரி உங்களை தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட்டவர் உங்களுக்குள்ள என்ன ஒரு விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பரிசுத்தாவி என்ன பண்ணிக்கிறேன் பூரணமாக கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னா என்னுடைய ஜனங்களை நீங்கள் வந்து என்னுடைய ஆலயமாக என்ன பண்ணணும், மாறணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு தான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிசுத்தாவி நான் கொடுத்துருக்கேன். அடுத்து அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய விஷயத்துக்குள்ள நீங்கள் திங்க் பண்ணுறதாகட்டும், நீங்கள் படிக்கிறதாகட்டும், உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் எதன் மூலியமாக தான் தெரிய வருது? பரிசுத்தாவின் வல்லமை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நிதானிக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கணும். அப்போ தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுறப்ப கூட நம்ம எதைத்தான் அதிகமாக கேட்குறோம், பரிசுத்தாவியை அதிகமாக கொடுங்க. ஏன்னா நான் இன்னும் அதிகமாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உமக்கு பிரியமான ஒரு ஆலயமாக கட்டப்பட்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவன். ஸோ நம்மளை குறித்து சொல்கிறப்போ பேதுருவில் கிளியராக சொல்ல, நீங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நாம எதுக்கு வந்திருக்கோம் மாமா? உங்களை அந்தகாரத்தினின்று அவருடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவேற்றோட புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சரி, இப்போ என்ன அறிவிக்க சொல்றாரு? நாங்கள் யார் தெரியுங்களா? நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், இருட்டிலேருந்து இப்போ எங்கே வந்திருக்கோம், மிகப்பெரிய ஒளியிலிருந்து வந்திருக்கோம். இந்த மிகப்பெரிய ஒளி யாருன்னா பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஜனம் யாருன்னா நாம. இப்போ இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஜனங்கள்கிட்ட தேவன் என்ன விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாரு? யார் வேணா போய் சொல்லிடலாமா? இல்லை. எப்படிப்பட்ட ஜனங்கள் போய் சொல்ல முடியும்னா அவரை மாதிரியே யார் பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், இப்போ கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்படி சொல்லணும்னா அப்போ நம்மகிட்டேருந்து யாரை தெரிஞ்சுக்கணும், நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தை என்ன பண்ணணும்னா அவங்க தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் இங்கே என்ன பண்ண சொன்னா புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் ராஜரீகமான ஆசாரியர்கள் பரிசுத்த ஜாதியும். நீங்க என்னன்னா பரிசுத்த ஜாதி. இந்த பரிசுத்தத்தை தேவன் என்ன பண்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே விட்டு கொடுக்குறது. அப்போ நம்மளும் எப்படி இருக்கணுமாமா? பரிசுத்த ஜாதியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தேவன் ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகிட்ட அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதே தான் தெசலோனிக்கேயருக்கு எழுதுறப்ப சொல்கிறான்னு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேடும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வேற சொல்றேன், நீங்க என்ன வாங்கணும், பரிசுத்தம் ஆகணும் அப்படிங்கறதா யாருடைய சித்தமா இருக்கு? இப்போ தேவனுடைய சித்தமா இருக்கு. ஏன் பரிசுத்தம் ஆகணும்னா அவர் எப்படி இருக்கிறார்?
பரிசுத்தராய். பரிசுத்தரா இருக்கு. இப்போ அவர் கூட நாம போய் இருக்கணும்னா அப்ப நம்மளும் எப்படி இருந்தால் தான் போய் சேர முடியும்? பரிசுத்தமா இருந்தால் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட போய் சேர்ந்தணும்னா அந்த ராஜ்ய பார்த்தை பண்ண முடியும். அதனால தான் என்ன சொல்றேன்னா பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்ப நீங்க அதிகமா தேட வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா பரிசுத்தம் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. இன்னொரு வசனத்துக்கு கூட சொல்றாங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். நீங்க முன்னாடி எப்படி கொடுத்திருந்தீங்கன்னா அக்கிரமத்துக்கு என்ன பண்ணீங்க? அடிமைகளா இருந்தீங்க. இப்ப என்ன பண்ணிட்டீங்க? நீதிக்கு அடிமைகளா வந்துட்டீங்க. பரிசுத்தமாக என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள நடப்பிக்கணும். ஸோ இங்க பரிசுத்தம் பரிசுத்தம் பேசிட்டு இருக்கிறாரு. எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார்? ஒருவேளை பொய் சொல்லாமல் இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்காம இருக்கிறது, வேற என்ன இருக்கு? உண்மையா நடந்துக்கிறது, இதெல்லாமே பரிசுத்தமா? இதெல்லாமே பரிசுத்தமானு கேட்டேன். பரிசுத்தம் தான் இல்லையா? கண்டிப்பா பொய் சொல்லாம இருக்கிறது, பிறருக்கு துரோகம் நினைக்காம இருக்கிறது, உண்மையா நடந்துக்கிறது எல்லாமே என்ன? கண்டிப்பா பரிசுத்தம் தான். ஆனா இந்த பரிசுத்தம் தேவனுடைய பிள்ளைகிட்ட தேவன் இதான் எதிர்பார்க்கிறாரா? இல்லை. இப்போ வேற எதுவும் எதிர்பார்க்குறேன். ஏன்? இந்த விஷயம் எல்லாமே இன்னைக்கு உலகத்தில் இருக்கா இல்லைங்களா? பொய் சொல்லாமல் இருக்காங்களா இல்லையா? கண்டிப்பாக பொய் சொல்லாமல் இருக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்காம இருக்காங்களா இல்லையா? பிறனுடைய வீட்டை இச்சையாமல் இருக்கிறாங்களா இல்லையா? எல்லா விஷயத்தையும் உலக ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். அவருடைய பரிசுத்தங்கிறது அப்போ நமக்குள்ள என்ன இருக்குது? கொஞ்சம் வித்தியாசம் பண்ணும். அப்போ என்ன பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்குறாரு? இது எல்லாமே பரிசுத்தம் இல்லைன்னா அப்போ இதை விட ஒரு ஸ்டெப் மேலே எதிர்பார்க்குறாரு. என்ன எதிர்பார்க்குறாரு? என்னவா இருக்கும்? பிரதர் கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சுத்த இறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உலக ஜனங்கள் செய்யாமல் இருக்காங்க, கரெக்டு. ஆனால் அவங்க மனசில் நினைப்பாங்களா இல்லை? கொஞ்சமாச்சும் அவங்க மனசுக்குள்ள என்ன பண்ணியிருக்கும்? வந்துட்டு போயிருக்கும். ஆனால் என்ன பண்ணலைன்னு பார்த்தீங்கன்னா நடப்பிக்காமல் மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்க? தடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கிரியில் மட்டுமே காமிக்கலே ஒழிய அவங்களோட மைண்டில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறது, துரோகம் நினைக்கிறது வந்திருக்கும். இதை செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருப்பாங்க? விட்டு விலகியிருப்பாங்க. ஆனால் தேவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? அவருடைய பிள்ளைகிட்ட ஒரு ஸ்டெப் மேலே உங்களோட சிந்தனையிலே என்ன வரக்கூடாது? இந்த மாதிரி விஷயங்கள் வரவே கூடாது. அதுதான் நான் எதிர்பார்க்குற பரிசுத்தம் அப்படிங்கிறது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்க, அதுக்கு ஒரு வசனமே சொன்னார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே என்னாச்சு? ஸோ அந்த மைண்டில் அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆனாலே என்னாச்சு? அந்த காரியத்தை நடந்து முடிச்சு. அப்போ தேவன் எதிர்பார்க்குற பரிசுத்தம் என்னன்னா இருதயத்தில் சுத்தம். அப்போ அந்த இருதயத்துக்குள்ளே யாருக்கு அந்த விஷயங்கள் போகாமல் இருக்கோ அவங்க தான் யார் எதிர்பார்க்குற பரிசுத்துக்குள்ளே இருக்காங்கன்னா தேவன் எதிர்பார்க்குற பரிசுத்துக்குள்ளே இருக்காங்க. ஏன்னா நாம் யார் அப்படின்னா கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு நடுவில் எப்படிப்பட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்கணும்? உண்மை என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய ஜனங்கள் அப்படின்னா அப்போ உலக ஜனங்களை விட ஒரு ஸ்டெப் என்ன இருக்கும்? மேலே இருக்கணும்னா ஒரு ஸ்டெப் மேலே எப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ளேயே என்ன இருக்கிறது? அந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கிறதா தேவன் எதிர்பார்க்குற அந்த பரிசுத்தம் அப்படிங்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து வசனம் படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்ப நீங்க இந்த பரிசுத்தத்துக்கு நேரா ஓடுறப்போ நிறைய இடர்கள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வரும். அப்ப நீங்க எதை தான் தாண்டி போகணும்னு பார்த்தீங்கன்னா சிச்சைகளை தாண்டி போகணுங்கிறத இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிட்டுருந்தீங்கன்னா உலக பிரகாரமான உங்களை தகப்பனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் சிச்சிக்கிறப்ப அவருக்கு கீழ்பட்டுருக்கிறீங்களே அதுக்கும் மேலே தரக்கூடிய ஒரு தேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னன்னா இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணேன். பாருங்கள், சபையை குறித்து சொல்கிறப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா சித்திர தையலாடை தரித்தவளா. ஏன் சித்திர தையலாடை தரித்தவளான்னு சொல்கிறாரு? நிறைய பாடுகள் மத்தியில் தான் என்ன பண்ண போகிறதுனா இந்த ஒரு ஊழியம் செய்யப்பட்டு வருதுங்கிறது தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ சிச்சைகள் வரப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளை தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நேராக ஓடணும் அப்படிங்கிறது தான் தேவன் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தொடர்ந்து இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல்
தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கிளியரா சொல்றாரு. நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே. ஸோ நம்ம எப்படின்னா பரிசுத்த ஜாதியா போய் சேரணும் அப்படிங்கிறது தான் தேவன் கொடுக்குற அழைப்பே. அடுத்து ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல நமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரில் தேவனையே அசட்டை பண்ணுகிறான். இப்போ நம்ம ஒரு வேளை பரிசுத்தம் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு தேவன் கொடுத்த அந்த பரிசுத்தாவை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அசட்டை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு கூட என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று. நீங்க யார் தெரியுமா? தேவனுடைய பரிசுத்த ஆவி தங்கி இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயம். உங்களுடைய மேன்மை நீங்க என்ன பண்ணுங்க புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறார். நீங்க சாதாரண மக்கள் இல்லப்பா. தேவனுடைய மகிமை யாருக்குள்ள இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. அன்னைக்கு அந்த தேவனுடைய பெட்டி, அதாவது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற மகிமையை அவங்க அவ்வளோ விஷயம் செஞ்சது. அப்ப தேவனுடைய பரிசுத்தாவி டைரக்டா இப்போ யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு. இப்ப நாம தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம். அடுத்து நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்க யாருடையவர்கள் அல்ல தெரியுமா? நம்மளுடைய நல்ல ஞானஸ்தானம் எடுத்தோம்னா யாருக்கு கிரயமா கொடுக்கப்பட்டோம்? தேவனுக்கு கிரயமா கொடுக்கப்பட்டோம் அப்படிங்கறதான் கீழே இருக்கிற வசனம் சொல்லுது. அடுத்து 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களுடைய சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நீங்க யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலிங் இப்போ கொடுத்துருக்காரு. நீங்க எப்படி அந்த மகிமைப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தமா இருந்தா என்ன மகிமைப்படுத்தணும். பரிசுத்தம் ஆகணும் அப்படிங்கிறது தான் யாருடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்குன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த உலக ஜனங்களுக்கு பரிசுத்தத்தை பற்றியும் அவருடைய சித்தத்தை பற்றியும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஜனங்கள் யாரு? நாம தான். அப்போ நாம பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவன் எடுத்து என்ன பண்ணுவார்னா இந்த ஜனங்கள் தான் எனக்கு இந்த உலகத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக நடந்தாங்க. இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன், நீங்களும் என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்லுவாருங்களா? இந்த ஒரு விஷயம் நடக்கிறப்ப சொல்லுவார். இப்போ நல்லா நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன ஒரு வாய்ப்பு கூட்டிகிட்டு இருக்கிறோம்? சபை வாய்ப்புக்கு. சபை வாய்ப்பை யாருக்குள்ள போக போகிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள போக போகிறோம். பாருங்க, பிதாவாகிய தேவன், அடுத்து யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அடுத்து யார்? சபை. சபையா இல்லை நாமளா? நாம. இப்போ நம்மளை கொண்டு அப்படியே அங்கே நிறுத்திக்குவோம். இப்போ நம்ம யாருக்கு அடுத்து நிற்க போகிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் நிற்கும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாத்திலையும் பரிசுத்தம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து நாம. இந்த ஒரு மைண்டில் வச்சுட்டு இந்த ஒரு ஓட்டத்தை ஓடி பாருங்களேன். நான் யாருக்கு பக்கத்தில் போய் நிற்க போகிறேன்னா இந்த உலகத்தையே படைச்ச பிதாவாகிய தேவனுடைய குமாரனுக்கு மனவாட்டியாக நான் போப்பேன். இந்த மைண்டில் வச்சு இந்த ஓட்டத்தை ஓடுறப்போ மேட்டிமை வருமா? மற்றவங்களுக்கு துரோகம் பண்ண தோணும். ஏன்? நான் எப்படி திங்க் பண்ணுவோன்னா என் ஓட்டம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா மேலே பறத்து நோக்கி பூமியில் எந்த விஷயத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், பெருசாகவே நினைக்க மாட்டேன். பெருசாக நினைக்காம இருந்தாலே எந்த காரியம் நமக்கு நடக்கப்பட்டாலும் ஒருத்தர் எனக்கு துரோகம் செஞ்சான்னு வச்சுக்க திருப்பி கோபம் வரும். ஏன் வராது? நான் என்னோட அழைப்பு என்ன பண்ணிட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மேன்மையாக நினைச்சிட்டேன். ஒருவேளை நான் மேன்மையாக நினைக்கல அப்படின்னா நான் எப்படி திங்க் பண்ணணும்? இந்த பூமிக்கு ஒரு பிரகாரம் திங்க் பண்ணும். அப்போ நம்மெல்லாம் சாதாரண ஜனங்கள் இல்லை, ஒரு ஸ்டெப் மேலே, பூமியிலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே, அவருடைய பரிசுத்த ஜாதி. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இதை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம ஓட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்வோம். ஸோ இந்த ஒரு பரிசுத்தம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேப்டிசம் பண்ணோன்னே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தி இந்த பரிசுத்தம் நீங்கள் என்ன பண்ணுங்க தொடர்ந்து கடைப்பிடிங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொடுத்துருக்காரு. அதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அந்த ஒரு பரிசுத்தத்துக்கு நேராகவே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்டம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்துட்டே இருக்கிறார். ஒரு வேளை நான் ஓடலை அப்படின்னா என்ன விஷயம் நடக்கும்? தேவன் சான்ஸ் கொடுத்துட்டாரு,
நான் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கிறேன், ஒருவேளை நான் இடறேன்னா சிம்பிள், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கை. இந்த ஒரு எச்சரிப்பை நம்ம கொடுத்துருக்குறாரு. நம்ம கண்டிப்பாக தேவனுக்கு பிரியமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணிக்கிறார், நம்மளை அழைச்சி இவ்வளோ பெரிய மகிமையான ஒரு விஷயத்தை என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லிக்கிறார். பின்னாடி வரக்கூடிய ராஜ்யம், தேவன் யார், கிறிஸ்து யார், எல்லாத்தையும் யாருக்கு சொல்லிக்கிறான்? நமக்கு தான் சொல்லி. எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னமும் உலகத்தில் நம்ம பொக்கிஷங்கள் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம்னா என்ன? அதான் பிரதர் நிதின் பிரதர் கூட சப்ஜெக்ட் பேசுகிறப்ப சொன்னார், நம்ம இங்கே சப்ஜெக்ட் பேசிட்டு கீழே இறங்கணுன்னா ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு அந்த பொக்கிஷம் எங்கேயே முடிஞ்சிச்சு, இங்கேயே முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம பொக்கிஷத்தை எங்கே தான் சேர்த்தணும்? அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறப்போ இந்த காரியத்தினால யார் மகிமை அடையணும்? தேவன் மகிமை அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி ஓடினோம்னா கண்டிப்பாக நம்ம பொக்கிஷம் எங்கே இருக்கும்? பரலோகத்தில் இருக்கும். அதை விட்டு போட்டு இன்னும் வந்து என்னை நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க, இல்லை என்னை வந்து மகிமைப்படுத்தலை, என்னை கூப்பிடல, என்னை விசாரிக்கல, இதெல்லாம் யார் யோசிச்சுக்கிறாங்க? உலக ஜனங்கள் இன்னைக்கு யோசிச்சுக்கிறாங்க. அதுலேருந்து நீங்கள் மேலே வாங்க. மேலே வந்து எதை யோசிங்கன்னா பரலோகத்துக்குரிய காரியங்கள் யோசிங்க. பரலோகத்துக்குரிய காரியங்கள் யோசிச்சிங்கன்னா, அதனால தான் அப்போஸ்தலன் சொன்னார், இங்கே இருக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? குப்பை மாதிரி இருக்குது. ஏன் அவர்னால குப்பையாக பார்க்க முடிஞ்சுச்சு? அவர் மேலே பார்த்தார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? மேலே பார்த்துட்டு தான் இருக்கிறோம், அப்பப்போ திரும்பி கீழே பார்க்குறோம். இந்த திரும்பி கீழே பார்க்குற விஷயம் மட்டும் விட்டுட்டு மேலே மட்டும் நோக்கி பார்த்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செஞ்சோன்னு வச்சுக்கிட்டு கண்டிப்பாக என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான்ப்பா என்னுடைய உண்மையான பிள்ளைகள், என் பக்கத்தில் வந்து என்ன உட்காருங்க அப்படின்னு சொல்லி தேவன் அந்த ஒரு மிகப்பெரிய அழைப்பை நமக்கு கொடுப்பார். அதை உறுதிப்படுத்துறதும் யார் கையில் இருக்குன்னா நம்ம கையிலுக்கு. உறுதிப்படுத்தணும் அப்படின்னா தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட்டு வந்துட்டுக்கிற நம்ம பரிசுத்தத்துக்கு நேராக ஓடணும் அப்படிங்கிறது தான் தேவன் நமக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்குது. இந்த ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதியிலும் நன்றியிலும் ஏற்றுக்கிறோம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவருக்கும் தேவன் தாமே சகலவித ஆசீர்வாதங்களை தருவாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளில் கூட தேவனுடைய மகத்துவமான காரியங்களை வெளிப்படுத்திய பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் கூட தேவன் ஒரு அருமையான பாடத்தை கொடுத்தார். தேவனுடைய ஆலயம் மனுஷர் கட்டின ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுவதில்லை என்பதை நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நாம் பார்த்திருக்கிறோம். நீங்களே அந்த ஆலயம், நம்முடைய இருதயமாகிய அந்த ஆலயத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். அது எதிலையுமே கரைப்படுத்தக்கூடாது என்பதை இந்த நாளிலே தேவன் ஒரு அருமையான பாடத்தை கொடுத்திருக்கிறார். அதோடு கூட விசேஷமாக அப்போஸ்தலனாகிய நிருபங்களே நம்முடைய ஆலயத்தை குறித்து அநேக காரியங்கள் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் சுத்த இருதயத்தோடு அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து தாழ்மையோடும் பொறுமையோடும் நடக்கும்போது மெய்யாகவே நம்முடைய கிருபை சகல சத்தியத்திலும் நீதியிலும் நடக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடாதபடி தேவனுடைய கிருபைக்குள் நம்ம அளவை அழைத்து செல்ல தேவன் கிருபை செய்வார். இப்பொழுது கூட இந்த ஆராதனைக்கு முடிவாக பாடல் எண் 71 என் தேவனே என் இயேசு என்ற பாடலை நாம் அனைவரும் இழந்து பாடுவோம். பாடல் பின்பு நம்முடைய அன்பு சகோதரர் தாம்சன் அவர்கள் நம்ம மத்தியில் ஜெபம் செய்வார். பாடல் எண் 71 என் தேவனே என் இயேசு. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. வானமும் பூமியும் அழிந்தே போகும், ஆனாலும் ராஜ்யம் வந்தே தீரும். வானமும் பூமியும் அழிந்தே போகும்,
வந்தே தீரும். என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. மண்ணான ஆதாமை நேசித்தீரே, ஆனாலும் அவரோ தூரம் போனார். மண்ணான ஆதாமை நேசித்தீரே, ஆனாலும் அவரோ தூரம் போனார். அவரை விடுவிக்க இயேசுவை அனுப்பி உன் அன்பை காட்டினீரே. நன்றி தேவா, நன்றி தேவா. அவரை விடுவிக்க இயேசுவை அனுப்பி உன் அன்பை காட்டினீரே. நன்றி தேவா, நன்றி தேவா. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. என் நீதி நியாயங்கள் அழுக்கான தந்தை, என் ஞானம் செல்வம் குப்பை என்றோ. என் நீதி நியாயங்கள் அழுக்கான தந்தை, என் ஞானம் செல்வம் குப்பை என்றோ. ஆனாலும் நீர் என்னை அன்பு செய்தீரே, உன் அன்புக்கு என்றும் விலையே இல்லை, முடிவே இல்லை. ஆனாலும் நீர் என்னை அன்பு செய்தீரே, உன் அன்புக்கு என்றும் விலையே இல்லை, முடிவே இல்லை. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. மீட்பாக மகனை கொடுத்தீரையா, அந்த மீட்பாடு உலகம் மகிழுதையா. மீட்பாக மகனை கொடுத்தீரையா, அந்த மீட்பாடு உலகம் மகிழுதையா. 1000 ஆண்டு அவராலும் போது உன் அன்பையும் உலகம் அறியும் ஐயா, புரியும் ஐயா. 1000 ஆண்டு அவராலும் போது உன் அன்பையும் உலகம் அறியும் ஐயா, புரியும் ஐயா. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த அன்பே உருவான மெய் தகப்பனே, உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளை எங்களுக்கு காண கிருபை செய்து, இந்த நாளிலும் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நீர் பாராட்டின கிருபைக்காக உம்முடைய நேசகுமாரன் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. கடந்த காலம் முழுவதும் எங்களை சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் வழிநடத்தி இந்த காலை ஆராதனையை நாங்கள் பங்கு பெறவும் உம்முடைய சத்திய வார்த்தையை கேட்கவும் தியானிக்கவும் நீர் பாராட்டின கிருபைக்காக மீண்டுமாக நன்றி அறிதலான துதிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறோம் அப்பா. எல்லா விதத்திலும் நீர் வாசம் செய்கிற ஆலயமாய் மாற எங்களுக்கு கொடுத்த இந்த சத்திய ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு எல்லா விதத்திலும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும் தகப்பனே. எந்த விதத்திலும் நாங்கள் சோரம் போய்விடாதபடி நீர் விசுவாசித்து கொடுத்திருக்கிறதான இந்த மேலான சத்தியத்திற்கு எந்த விதத்திலும் நாங்கள் விசுவாச குலைச்சலை ஏற்படுத்தி விடாதபடி உமக்கும் உம்முடைய நேசகுமாரனுக்கும் உண்மையுள்ள ஊழியக்கூறனாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாறி உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாய் வந்து நிற்க உம்முடைய பரிசுத்தாவினாலே அனுதினமும் எங்களை வழிநடத்த வேண்டுமாயும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கேட்ட சத்தியத்தை இருதயமான பலகையிலே நிலைநிறுத்தி எங்கள் அனுதின வாழ்க்கையில் நாங்கள் பிரயாசப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய பரிசுத்தாவி எங்கள் களவில்லாமல் தந்தரல வேண்டுமாயும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை கேட்ட சத்தியத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்குமாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பரிசுத்த கரம் அவர்களோடு தாங்கி வழிநடத்த வேண்டுமாயும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மீதியான வேலை முழுவதையும் உடைய கரத்தில் வைக்கும். மீண்டுமாக நாங்கள் ஒருமித்து கூடும் மட்டும் உடைய தெய்வ பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் இந்த சிறிய மன்றாட்டை உம்முடைய குமாரனும் அனுகூலத்தை மீட்ட இரட்சகரும் ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் அன்பின் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். சகோதர அனைவரும் அமர்வோம். இந்த வாரத்துக்கு உண்டான அறிவுகளை நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அறிவிப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்திற்கு உண்டான அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். முதலில் நம்ம வாசிக்க இருப்பது ஒரு திருமண அழைப்புதல். கடந்த வாரமே அறிவித்திருந்தோம். ஸோ இந்த வாரம் மறுபடியும் உங்களுக்கு அதை நாங்கள் அறிவிக்கிறோம். பரிசுத்த மெய் விவாக அழைப்புதல் வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி, அதாவது வரும் புதன்கிழமை காலை 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் நம்முடைய வேதமான வைக்கிய சபையில் திருப்பூர் சபையை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரர் இயேசுதாஸ் அவருடைய மகன் ராஜ்கமல் அவர்களுக்கும், நம்முடைய வேதமான ஐக்கிய சபை சேலம் கிளை சபையினுடைய மூப்பர் சகோதரர் பாபு அவர்களுடைய மகள் சகோதரி ரூபவதி அவர்களுக்கும், சகோதரர் ராஜ்கமல் சகோதரி ரூபவதி அவர்களுக்கு ஏற்கனவே வேதமான வைக்கிய சபையினால் நிச்சயம் செய்யப்பட்டு அவங்களுடைய திருமணம் வரும் புதன்கிழமை 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஊத்துக்குளியில் உள்ள மணமகனுடைய இல்லத்தில் நடைபெறும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/75 வெள்ளை கவுண்டன் புதூரில் உள்ள மணமகனுடைய இல்லம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த திருமணத்துக்கு கூட இப்போ கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால அதிகமான பேர்கள் கலந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால நம்முடைய அன்பு சகோதரர் ஒரு டீம் வந்து இப்போ எப்படி தயார்படுத்தியிருக்காங்கன்னா, எப்படி நம்ம வந்து இந்த கல்யாணத்தை நேரில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ்புக் லைவ்ல உங்களுக்கு 10 மணிக்கு இந்த திருமணத்தினுடைய நிகழ்ச்சிகள் வந்து உங்களுக்கு போடப்படும். சரியா 10 மணி நம்ம டைம் போட்டிருக்கோம். 10 மணிங்கிறது கொஞ்சம் முன்ன பின் ஆகலாம். அதனால நீங்க என்ன டைம்ல கரெக்டாக ஒளிபரப்பாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அன்னைக்கு காலையில் நாங்கள் தெரிவிச்சிருவோம். அந்த டைமுக்கு நீங்க திருமணத்தை நீங்க நம்முடைய இந்த ஃபேஸ்புக் பேஜில், இப்போ நம்ம பார்த்துருக்கிற ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் வந்து பார்க்கலாம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வந்து இரு வீட்டாருடைய அழைப்பாக நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஃபேஸ்புக்கில் இந்த திருமணத்தை நீங்கள் கண்டு மகிழும்படியாகும். மணமகனையும் மணமகளையும் சத்தியத்திற்குள் அவங்க கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்து சத்தியத்தில் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வாழ்த்துக்களாக தெரிவிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி அடுத்தது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற, நம்ம எல்லாம் ஒன்னோட ஒன்று முகமுகமாக சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வெகு விரைவில் வந்துடும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் இப்போ இல்லை, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எந்த வழிபாட்டு ஸ்தலங்களும் திறப்பதற்குரிய எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இதை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, பட் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆப்ஷனுக்கு விட்டதுனால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அதை வந்து அவங்க செயல்படுத்தல. அதனால வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்த வாரம் தொடர்ந்து இதே மாதிரி தினமும் உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஜெனரல் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக தினந்தோறும் நம்ம பார்க்க போறோம். அடுத்த வாரம் வரைக்கும் வேற ஏதாவது மாற்றங்கள் இருந்தா நம்ம வந்து இடையில தெரிவிப்போம். ஆனா ஒரு வாரத்துக்கு, அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் கண்டிப்பா தினமும் மாலை நமக்கு வந்து 7:15க்கு சத்திய பாடங்கள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கோயம்புத்தூர் SVT ஹாலில் நடந்துட்டு இருந்த ஃபாலோ கிளாஸ், ரத்னபுரி சபையின் சார்பாக நடந்த அந்த ஃபாலோ கிளாஸ்ல வந்து போன வாரம் சகோதர சகோதரிகளை இன்வைட் பண்ணி நம்ம ரத்னபுரி பிரேயர் ஹாலில் மத்தியானம் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினோம். அந்த மீட்டிங்ல பேப்டிசம் எடுக்க போறவங்களுக்குரிய ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேப்டிசம் எடுக்கக்கூடிய பெயர்களை நம்ம கேட்டிருந்தோம். பெயர்களை கொடுத்தாங்க. ஒரு சில மூத்த சகோதரர்கள் மட்டும் வந்து கலந்துக்க முடியல, மற்றபடி எல்லாருமே கலந்து கொண்டாங்க. அதுல வந்து இது வரைக்கும் நமக்கு 18 பேர் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அவர்கள் வந்து பெயர்களை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எப்போ ஞானஸ்தானம் கொடுக்கறது அப்படிங்கிற தேதி அவர்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லிட்டோம். ஏன் அது வந்து இப்போ நம்ம தெரிவிக்காம இருக்கிறோம்னா, இப்போ இந்த சூழ்நிலையில கவர்மெண்ட் லாக்டவுன் பண்ணிக்கிற பீரியட்ல நம்ம போய் இதை பண்றது சரியில்லை, பேப்டிசம் கொடுக்கறது சரியில்லை அப்படிங்கிறதுனால அந்த ஒரு உத்தரவு எப்போ வரும் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கோம். ஒருவேளை வழிபாடு ஸ்தலங்கள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், நமக்கு வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கவர்மெண்ட் சொன்னாலும் கவலை இல்லை. திறக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், நம்ம ரத்னபுரி பிரேயரால அவங்களுக்கு வந்து தொட்டி இருக்கு, ஞானஸ்தானத்துக்குரிய ஏற்பாடுகளை நம்ம தேதி அவங்களுக்கு சொல்லிடுவோம். பட் இருந்தாலும் ஒரு கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு தயாராக இருக்கும்படியாக அவங்களை கேட்டுக்கொள்ளப்பட்டுச்சு. வேற ஏதாவது ஊர்களில் நீங்க யாராவது பேப்டிசம் எடுக்க நினைச்சா கூட
நீங்கள் யாராவது தயாராக இருந்தால் கூட பெயர்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த தேதியில் கோயம்புத்தூரில் அவங்க வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஒரே டேட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சு, இது கோயம்புத்தூர் சுற்றுவட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த அறிவிப்பு. மற்ற ஊரில் இருக்கவங்க வந்து எடுக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறனால இந்த அறிவிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இன்றிலிருந்து நம்ம எஸ்விடி ஃபாலோ அப் கிளாஸ் தனியாக பேசிக் சப்ஜெக்ட் போட்டிருந்த வகுப்புகள் நடைபெறாது என்பதை போன வாரமே தெரிவிச்சிட்டோம். ஏன்னா பேப்டிசம் எடுக்கிறவங்க எல்லாத்தையுமே இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சத்தியங்களை கேட்டிருக்கிறாங்க. அதனால தனியாக ஃபாலோ அப் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை, ஏன்னா ஃபாலோ அப் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சது அவங்களுக்கு. ஆகவே ஞானஸ்தானம் எடுக்க போகிற அன்பு சகோதர சகோதரிகளும் கடைசி வரைக்கும் சத்தியத்தில் நினைச்சு நின்று வரக்கூடிய போராட்டங்களை வந்து சகிச்சு அவங்க தேவன் நியமிச்சிருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய சித்தத்திற்காக நம்முடைய அனுதின ஜெபங்களில் வேண்டிக் கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபையில் அதே மாதிரி நம்ம உடல்நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக உங்களுடைய ஜெபங்களில் நீங்கள் வந்து தேவனுடைய சித்தத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய அன்பு சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம். இன்னும் அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. ஆனால் ஒரு சின்ன முன்னேற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் இருந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து குணம் அடைஞ்சால் தான் அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுவாங்க. சகோதரர் வந்து ஒரு பூர்ண குணத்தை பெறும் வரைக்கும் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருக்கும். அதனால தயவுசெய்து சகோதர சகோதரிகள் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் ஆறுதலுக்காகவும் தேர்தலுக்காகவும் உங்களுடைய அனுதின ஜெபங்களில் வேண்டிக் கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ வழக்கம் போல் இன்று மாலை 7:15க்கு நம்முடைய சத்திய பாடங்கள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இதை நீங்கள் அறிவிப்பாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் சத்தியத்தில் இணைந்திருக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏதாவது அறிவிப்புகள் விட்டிருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.